السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. நெருக்கமாக உட்கார்ந்துருவோம். அல்லாஹ் நெருங்கி உட்கார்ந்து அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மௌத்துக்கு பின்னால ஒரு நிரந்தரமான முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். அந்த வாழ்க்கையில வெற்றியை அடைகிறது தான் எங்கள் எல்லாத்தையும் நோக்கம். மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில சந்தோஷத்தை அடைய வேணும், நிம்மதி அடைய வேணும், சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையை அதுக்கு தகுதியானவங்களாக நாங்கள் ஆகிக்கொள்ளணும். இதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைங்கிறது மனிதன் என்ற ரீதியில ஏராளமான தேவைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறார். உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லாமே மனிதனுடைய தேவைகள். உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகும் வரையில இருக்கக்கூடிய தேவைகள் தான் நாங்கள் உலகத்துல முன்னோக்குறோம். எது ஒன்றும் நிரந்தரமாக எங்கள்கிட்ட உலகத்திலே மீக்க மாட்டாது. எங்களுடைய ஹயாத்தும் நிரந்தரம் இல்லை. இதே போல குல்லுமன் அலைஹா ஃபான், உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவும் நிரந்தரம் இல்லை. நாங்க ஹயாத்தோடு ஈக்கக்கூடிய காலத்திலேயே எங்களோட கையில வரக்கூடியது நிரந்தரம் இல்லை, எல்லாம் தற்காலிகமானது. மதாஉ துனியா என்று சொல்லப்படும். அது குர்ஆன்ல அல்லாஹ் பேர் வச்சிருக்கிறான், மதாஉ துனியா, மதாஉல் ஹயாத்தி துனியா. இந்த துனியாவுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பாவிச்சு கொள்றதுக்கு உள்ள பொருள்கள் தான் இந்த துனியாவுடைய பொருட்கள். மதா கொஞ்சம் பாவிச்சுட்டு ஓரமாக்குறதுக்கு உள்ளவைகள். அது உடுப்போ, சாப்பாடோ, வீடு வாசலோ, வாகனமோ, காணி பூமியோ, எதுவோ தேவைக்கு பாவிச்சுட்டு அது ஓரமாயிரும், அது ஓரந்தள்ளப்படும். இதுக்கு மத்தாயன்னு சொல்லப்படும். இது முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, மனிதர்கள் என்ற ரீதியில எல்லாருக்கும் உள்ள தேவைகள் தான். எங்கேயுமே நீங்க யாரும் சொல்ல மாட்டோம் முஸ்லீம்கள் தான் சாப்பிடுற, குடிக்கிற, உடுக்கிற, திருமணம் செய்யற, பிள்ளைகள் பெற்றிருக்கிற, வீடு வாசல் கட்டுறது முஸ்லீம்கள் மட்டும்தான். மனிதர்கள், மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த தேவைகளை வச்சிருக்கிறார். இந்த தேவைகள் ஒன்றும் இல்லை என்றுனா மனிதன் அல்ல, மலக்காக போயிடுவான். தேவைகள் இல்லாட்டி மலக்குகள், மனிதராக இயலாது. இந்த தேவைகள் உள்ளவன் தான் மனிதன். அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவங்களோ யாராயிருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீன் என்று சொல்லி ஒன்று தந்திருக்கிறார். அந்த தீன் என்ன? தீன் என்று சொல்றது மனிதர்கள் என்ற ரீதியில எங்களோட தேவைகள் எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றுகிறோமே, அந்த தேவைகளை அல்லாஹும் அவனுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையில, அனுமதிச்ச முறையில நிறைவேற்றி கொள்றதுக்கு பேர் தான் தீன். அதுதான் தீன்.
தீன் என்று சொல்றது குடிக்கவானம், சாப்பிடவானம், உடுக்கவானம், கல்யாணம் முடிக்கவானம், உடுவாசல் கெட்டவானம், புள்ளில் பெறவானம், பிரயாணம் செய்யவானம், வாகனம் வாங்கவானம், இதெல்லாம் தீன். இதுக்கு பேர் தீன் இல்லை. இது ஒன்றும் செய்யாமிக்கா மலக்காக இருப்பான், மனுஷனாக. இதெல்லாம் உள்ளவர் மனிதர். இவை இந்த தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்ற வேணும். நிறைவேற்ற முறையில தான் அவன் தீனுள்ள மனிதனாக, முஸ்லிமாக, முஸ்லிம் அல்லாத மனிதனாக, மிருகங்களாக அவன் மாறக்கூடிய இடம் இந்த இடம் தான். மிருகங்களையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறார், அதுக்கும் தேவைக்கு. ஆனா கட்டுப்பாடு இல்லை, அதுக்கு கட்டுப்பாடு இல்லை. ஹராம் ஹலால் இல்லை, வெக்கங்கூச்சம் இல்லை, அதுக்கு ஒளிவு மறைவு இல்லை, எல்லாம். அப்ப நாங்களும் மனிதர்கள் என்ற ரீதியில உள்ள தேவைகளை ஹராம் ஹலால் இல்லாம நினைச்ச மூப்புக்கு மனசுக்கு வந்த மாதிரி தீன பார்க்காம செஞ்சால் அதோட தான் பெருசிடும். அதுக்கு ஒரு படைப்பெல்லாம் வச்சுக்க, அதுக்கு ஹராம் ஹலால் இல்லை, அதுக்கு ஒழுக்கமும் இல்லை, அதுக்கு பேணுதலும் இல்லை, ஒளிவு மறைவு இல்லை. மனிதன் இந்த நிலைக்கு வைத்து தேவைகளை பூர்த்தி செய்வான் என்றால் அவன் அந்த மாதிரி மிருகங்கள் தான். நாம் அபல்வும் அதல்ல, அதை விட மோசமானவன் இல்ல. தேவைகளை நாங்க பூர்த்தி செய்வோம், வெக்கம் கூச்சம் மீகுது, ஹராம் ஹலால் பேண்டல்ல நினைச்ச மாதிரிக்கு நாங்க செய்வோம். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, ஈமான் இல்லாத மக்கள். ஈமான் இல்லாத மக்கள் அப்படி ஆயிடுவார். அப்ப முஸ்லிம் என்றா யாரு? மூமின் என்றா யாரு? மூமின் என்றால் மனிதன் என்ற ரீதியில இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் காட்டி தந்த முறையில செய்யறாரு. அவருக்கு பேர் முஸ்லிம், அவருக்கு பேர் மூமின். யாருக்கும் சொன்னதில்லை வியாபாரம் செய்யவானம், வியாபாரம் செய்யவானம் என்கிறது இல்லை, அது இஸ்லாம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செய்யும்படி ஆசை ஊட்டினார். சொன்னாங்க, நான் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஆரம்பத்தில் தொழில் செஞ்சு, தொழில் கூலி தொழில், பக்கத்தில் உள்ள ஒரு பெண்மணி அவட ஆடுகளை ஒரு ஆட்டுக்கு ஒரு கீராட் வெள்ளையை கொண்டு போற, மேய்ச்சி கொண்டு வந்து அந்த பொம்பளை கிட்ட கொடுத்துடுற, ஒரு ஆட்டுக்கு ஒரு கீராத் மேல் நம்ம சாசனம் எடுத்துக்கொள்வாங்க. கூலி தொழில், கூலி தொழில் செஞ்சவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆட்டு மேய்ச்சி கூலி தொழில் சொன்னாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அவங்களுக்கு பெருத்த செல்வத்தை கொடுத்திருக்கு. தங்கம், வெள்ளி, அது பொக்கிஷங்கள் அல்லாஹ் ஏராளமா கொடுத்திருந்தார். தொழில் செய்ய தேவையில்லை, தொழில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட தொழில் தான் ஆக சிறந்த தொழில். அவர்கள் தன்னுடைய கையாலேயே சம்பாதிச்சு தின்றவங்களாக இருந்தாங்க. கான யஅகுலு மின் கஸ்பியதிஹி, சம்பாதிச்சுதான் சாப்பிடுவாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யுத்தத்துக்கு தேவையான இந்த கவச உடுப்புகள் அதை செஞ்சு கவச உடுப்புகளை வித்து சம்பாதிப்பாங்க. அல்லாஹ் இரும்ப கூட அவங்களுக்கு லேசாட்டி வச்சிருந்தாங்க. நபிமார்கள் வியாபாரம் செஞ்சாங்க. வியாபாரம் செய்ய வானம் என்று இஸ்லாம் சொல்வதில்லை, யாருக்கும் செய்யுங்கோ. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அவருக்கு வியாபாரம் செய்ய விருப்பம் இல்லை. அவருக்கு அன்னைக்கு இன்றைக்கு யார்த்தையாவது கேட்டு என்ன மாதிரி தருவாங்க, அதை வாயில போட்டுக்கணும் சும்மின்றது கேட்டு அவரோட காலத்தை கழிச்சுக்கிறார். நபி அவங்கள்ட்ட பேர் கேட்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ரெண்டாவது தடவையும் போய் கேட்டார், கொடுத்தாங்க. மூணாவது தடவையும் கேட்டார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து போட்டு சொன்னாங்க, ஹக்கீமை பார்த்த, ஹக்கீம், இந்த துனியா இருக்குதே, காசு பணம் செல்வம் எல்லாம் ஹுல்வா, ஹுல்வாண்டா ருசி, ஹாபிரா பார்க்க பசுந்து பசுமை ரெண்டுமே இருக்குது. பார்க்கறதுக்கு அழகு துனியா,
அது கிடைக்கணும் என்று எல்லாருக்கும் ஆசை. ருசி, ருசிக்காக வேண்டிய ஆசை, அது பசுமை. ஆனால் அது விருப்பம் இல்லாது சொன்னாலும் யார் இந்த செல்வத்தை பொருளை தாராள மனப்பான்மையோடு எடுப்பாங்களோ அல்லாஹ் பரக்கத் செய்வான். இல்ல பேராசையோடு எடுப்பாங்களோ அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான். ஹக்கீம் அல் யதுல் உல்யா கைருன் மினல் யதி சுஃப்லா. ஹக்கீம், இந்த கை சிறந்தது இந்த கையை விட, கீழுள்ள கையை விட மேலுள்ள கை சிறந்தது. எப்பவுமே மேலுள்ள கையாக இருக்கணும், இப்படி பழகப்படாது. இன்னும் ஒரு ரிவாயத்தை சொன்னாங்க, ஹக்கீம் காட்டுக்கு போயிட்டு உங்கள் ஒருத்தர் விறகு வெட்டி முதுகுல சுமந்து கொண்டு வந்து, அதுக்கு கரத்தை பிடிக்கிறது, சக்கர் பிடிக்கிறது, அதை நாட்டாம பிடிக்கிறது இல்ல, அவரே முதுகுல சுமந்து கொண்டு வந்து வீடு வீடா சென்று வித்து அவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்றது அவருக்கு இந்த கேட்டு திரிகிறதை விட சிறந்தது. ஏன்னா கேட்டு திரிகிறது கியாமத்திலே நாளில் முகத்துல சதை இல்லாம வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா இருக்கிறவங்கள வியாபாரம் செய்ய சொன்னாங்க. கேட்டு திண்டு பழகுவாங்க, பிச்சை கேட்டு பழகுவாங்க, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதீங்க, யாசனம் கேட்காதீங்க, தொழில் செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க, வழிகாட்டு இஸ்லாம். இதே நேரத்தில் வியாபாரத்திலே புதுத்தாரு அவருக்கு தொலை நேரமே தீனுடைய மற்ற காரியங்கள் கடமைகள் ஜனாசாவோட வைத்துக் கொள்ள நேரம் இல்லை, நோயாளியை வைத்து விசாரிக்க நேரம் இல்லை, தன்னுடைய குடும்பத்தை வைத்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, ஒன்றுக்கும் நேரம் இல்லை. அவ்வளவுக்கு அவர் பிசினஸ்ல ஊறி போயிட்டார். இவரை பார்த்து நாங்க என்ன சொல்லுவோம், நான் பிசினஸ் பாருங்க, என்ன வியாபாரியோ, பெரிய வியாபாரம். அல்லாஹ் தஆலா சொல்றான் அவர் ஆம்பளை இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த வியாபாரி அவன் ஆம்பளை இல்லை. யாரு பொம்பளையா? ஆம்பளை தான், உருவத்தில் ஆம்பளை, அல்லாஹ் கிட்ட ஆம்பளை இல்லை. அவன் என் குர்ஆன் என்ன சொல்லுது, ரிஜாலுன், ஆண்கள் இப்படித்தான் நிற்பாங்க. எப்படி இருப்பாங்க ஆண்கள்? வியாபாரம் செய்வாங்க, தொழில் செய்வாங்க, துனியால ஈடுபடுவாங்க, அதை விட மாட்டாங்க. ஆனா லா துல்ஹீஹிம், அல்லாஹ்வுடைய கடமைகளை விட்டும் அவர்களை தடுத்து விட மாட்டார்கள், செல்ல மாட்டாங்க. பாருங்களே, ஒன்றுக்குமே நேரம் இல்லை. சில பேர் பெருமையா அப்படி சொல்ற, பாருங்க குடும்பத்துல இப்படி ஒரு கிழமையா சோமில்லா ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துக்குள்ள டைம் இல்லை. அந்த கேன்சர் வந்து அதுக்கு ஒரு மத்தது வருது, கஷ்டம் சென்றும் அங்கே இங்கே ஓடி ஓடி எதுவுமே இல்லை. அது பாருங்களே, இது சிறந்த வார்த்தை அல்ல, இது கோலத்தனமான வார்த்தை. அல்லாஹ் சொல்ல அவர் ஆம்பளை இல்லை. நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி பிஸியான மனுஷர். அல்லாஹ் சொல்ல ஆம்பளை இல்லை. வியாபாரம் செய்யுங்கோ, தொழில் செய்யுங்கோ, சம்பாதிங்கோ என்று தீனுல் இஸ்லாம் அவருக்கு அவசியப்படுத்துது. அதே நேரத்தில் சொல்லுது ஆம்பளை ஆகும். வியாபாரம் செய்யுங்கோ, தொழிலுக்கு தடையில்லை. வியாபாரம் செய்யுங்கோ, அவனோட தீனுடைய எந்த ஒரு கடமைக்கும் தடையாக ஆக்கிக் கொள்ளாது. அஜிக்ரில்லா அப்படி தடையாக ஆக்கி கொண்டால் என்ன நடக்கும்? குர்ஆன் எங்களுக்கு ஃபத்வா கொடுத்துட்டு வேற யாருக்கிட்ட ஃபத்வா கேட்க தேவையில்லை. இருக்கு யார் யாருக்கெல்லாம் துனியால வியாபாரத்துல தொழிலே தாண்டி பைத்து ஊறி பைத்து மூழ்கி பைத்து தீனுடைய எந்த ஒரு காரியத்துக்கும் ரம்ஜான் சொல்றாங்களே, ஒரு முஸ்லிமுக்கு மற்ற முஸ்லிமுக்கு எத்தனை கடமைகள் இருக்கிறது. நோயாளி விசாரிக்க போறது, ஜனாசாவோட கலந்து கொள்றது, அவன் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு அவன் சாப்பாட்டுக்கு போறது, தொழுகைக்கு போறது, என்னென்ன கடமைகளை சொல்லிருக்கிறாங்கோ ஒன்றுக்குமே எனக்கு நேரம் இல்லை என்று ஒரு வியாபாரி ஒரு தொழிலாளி சொல்வாரே, ஆனால் குர்ஆன் ஃபத்வா கொடுக்குது, அவர் நஷ்டவாளி, அவரு நஷ்டவாளி. அன்பான சகோதரர்களே பெரியார்களே, இதான் தீன். வியாபாரம் செய்யணும், அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் காட்டி தந்த முறையில. ஒரு மனிதர் சம்பாதிக்கிறார், நல்ல முறையில் சம்பாதிச்சு, ஒரு ஆண் சரியான முறையில் ஹராம் ஹலால் பேணி முறையாக சம்பாதிச்சு, சரியா சம்பாதிச்சு, சம்பாதிச்சதுக்கு பிறகு கோடிக்கணக்கு கையில வந்துருச்சு. எப்படி செலவழிக்கிறது எப்படி?
செலவழிக்கிறதுலையும் ஆடு மாடு மாதிரியாக மேலும், செலவழிக்கிறதுலையும் ஈமான் இல்லாத காஃபிர்கள் மாதிரி செலவழிக்க மேலும், செலவழிக்கிறதுலையும் அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த மாதிரி செலவழிச்சு தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு மௌத்துக்கு பிறகும் பெரிய மாளிகைக்கு சொந்தக்கார மனுஷனாக மாறி. செலவழிக்கிறவங்களை பத்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். சில பேர் கஞ்சர்கள், செலவழிக்கிறதே இல்லை, ஜக்காத்து கொடுக்கிறதும் இல்லை, தீனுடைய எந்த கடமைக்கும் செலவழிக்கிறது இல்லை. அல்லாஹ் சொல்றான் அவங்க ஷஹீஹ் பகீல், கஞ்சர்கள். கஞ்சர்கள் போகக்கூடிய இடம் நரகம் தான். செலவழிக்கமோ செலவழிக்காம கேலாம். இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் கஞ்சல் இல்லை, அந்த மாதிரி அவர் கையை வீசி செலவழிக்காரு. அவர் அந்த ஹராத்துல இந்த ஹராத்துல தேவையில்லாத விஷயங்கள்ல பாவமான காரியங்கள் அந்த மாதிரி கையை விரிச்சு செலவழிக்காரு. இவருக்கு குர்ஆன் சொல்லுது அல் முஸ்ரிப் அல் முபஸ்ஸிர் இன்னல் முபஸ்ஸிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். இந்த மாதிரி கையை விரிச்சு ஹராமான வழிகள்ல எல்லாம் வீண் விரயமாக யார் செலவழிப்பாங்களோ அவங்களுக்கு குர்ஆன் சொல்லுது ஷைத்தானுடைய சகோதரர்கள். ஷைத்தானுடைய சகோதரர்கள். ஒன்று நரகத்துக்குரிய கஞ்சர்கள், இது ஷைத்தானுடைய சகோதரர்கள். அவர் கையை பொத்தி கொண்டவர், இவர் கையை விரிச்சவர். மூணாவது ஒரு கூட்டமீகி, அது யாரு? நல்ல காரியங்கள்ல செலவழிக்காம கையை பொத்துறதும் இல்ல, ஹராமான விஷயங்கள்ல கையை விரிக்கிறதும் இல்ல, நடுநிலைப்பார். தேவைக்கு தீனுக்கு செலவழிப்பார், பாவத்துக்கு செலவழிக்க மாட்டார். இவங்களுக்கு குர்ஆன் சொல்லுது இபாதுர் ரஹ்மான். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك கவாமா. செலவழிச்சா கஞ்சத்தனம் காட்ட மாட்டாங்க, பாவத்தை செலவழிக்க மாட்டாங்க, நடுத்தரமான முன்ன போவாங்க. இதுக்கு பேர் தீன். அந்த ரெண்டும் தீன் இல்லை, அந்த ரெண்டும் தீன் இல்லை, ஒன்றுதான் தீன். சபல பெரியார்களே, சம்பாதிக்கிறதுலையும் தீன், செலவழிக்கிறதுலையும் தீன் வரணும். மறுமை நாளில சொர்க்கவாசியாக மாறும். இல்லண்டா உங்க ஷைத்தான சகோதரர்கள், இல்லன்னு சொன்னா நரகத்துக்குரிய கஞ்சர்கள். அப்படி இல்லையா, சம்பாதிக்கிறதுல வாழ்க்கையே கழிச்சுட்டாங்க. அவரோட முழு நோக்கமும் துனியா கிடைக்கிறது தான், சம்பாதிக்கிறது தான். அவருக்கு வேறு ஒன்றுக்கும் நேரம் இல்லை. அவருக்கு ஹதீஸ் சொல்லுது திர்ஹத்துடைய அடிமை அவன் நாசம் அடைவானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு பேர் நாங்க தீனுக்கு முரணாக நடக்கிறதுனால வாழ்க்கையில எவ்வளவு நாசத்தை தேடிக்கொள்றோம், வாழ்க்கையில நஷ்டத்தை தேடிக்கொள்றோம். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, வாழ்க்கையை தீனா மாத்துறது, சம்பாதிப்போம், செலவழிப்போம், திருமணமோ உடுக்கிறதோ எதுவோ தீன் படி செய்யறது. இவர் தான் முஸ்லிம், இவர் தான் மூமின், இவர் அல்லாஹ்வுடைய நேசம். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஈமான், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி ஈமான் கொண்டுட்டீங்களா, ஷஹாதா கலிமா சொல்லிட்டீங்களா, இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்களா, ஈமான் கொண்டுட்டீங்களா. ஈமானுக்கு பிறகு, ஈமான் கொண்டதுக்கு பிறகு 70க்கும் மேற்பட்ட கிளைகள், அமல்கள், செயல்கள் அவர் மாற வேண்டும். எத்தனை? 70க்கும் மேற்பட்ட செயல்கள் அவர்கிட்ட வரும். அது ஈமானுடைய கிளைகள், அதெல்லாம் வரணும். எத்தனை கிளைகள் வந்தீங்க? கலிமாவை சென்னது, கலிமால யகீன், அதை பத்தி யோசிக்கிறது வேற. ஈமானுடைய கிளைகள் 70க்கும் மேற்பட்டது. எத்தனை எங்களோட வாழ்க்கையில, எங்களோட வாழ்க்கை எவ்வளவு கொண்டிருக்கிறோம்? ஈமானுடைய கிளைகள், தீனுடைய அமல்கள். குர்ஆன் இதை சொல்லுது, வஅபுதுல்லாஹ். கலிமா சொல்லிட்டீங்களா, அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க, தொழுங்க, நோம்புடிங்க, ஜக்காத், ஹஜ், குர்ஆன் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, ஸலவாத் ஓதுங்க, எல்லா இபாதத்தையும் செய்யுங்க. அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுங்க, புறப்பாடு செய்வாங்க. இந்த இபாதத்துகள் வாழ்க்கையில வர வேண்டும். முதலாவது வஅபுதுல்லாஹ், இபாதத்தை வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். எங்களோட வாழ்க்கையில என்னென்ன ஷிர்கிக்கிறோம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை படைப்பிடங்களுக்கு செய்யற பழக்கம் இருக்குமோ அதை இல்லாம நீங்கள் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காதீங்க.
எங்கள் எல்லாரும் இபாதத்தை சீராக்க வேண்டும். தொழுகை இல்லாதவன் நிலைமை மறுமையில் எப்படி? தொழுகை இல்லாதவன் நிலைமை 4 இல்ல 40 இமாம்கள் இந்த கருத்தை எடுத்தாலும் எங்களுக்கு விளங்குது. தொழுகை இல்லாத மனிதர் அவர் சோம்பரத்தனத்தினால பொதுபோக்குத்தனத்தினால தொழுகையை விடுவாரையானால் அவர் இஸ்லாத்தோடு வெளியே போயிட்டாரு. அவர் தௌபா செய்வேன், இஸ்திக்ஃபார் செய்வேன், அவர் திரும்ப வரவேன். அவர் மௌத்தானாலும் கூட முஸ்லிம்களை அவர் அடக்கம் செய்யக்கூடாது. சில இமாம்களுடைய கருத்து இஸ்லாமிய நாடா இருந்தா தொழுகை இல்லாத மனுஷனை அவரை கொண்டு போயிட்டு ஜெயில போட்டு தொழில் அவரை கொல்ல வேணும். யோசிங்க, எவ்வளவு பெரிய பாரதூரமான குற்றம் இபாதத்துல தொழுகை இல்லாம இருக்கிறது. எங்கள்கிட்ட எவ்வளவு தொழுகை சீராக இருக்கிறது. மத்த இபாதத்துகள் எப்படி? தீனுடைய ஒரு பகுதி. தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய உபகாரம் கடமைகள் என்ன? தாய் தந்தையருடைய கடமை இஹ்சான் செய்யறது, உபகாரம் செய்யறது. வபிதில் குர்பா, எங்களோட சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய தீன். வல் யதாமா, யதீம்கள் விஷயத்துல எங்களோட கடமைகள் என்ன? யதீம், ஒரு பாப்பா மூத்தா போயிட்டாரு, புள்ள அனாதை, அந்த அனாதை விஷயத்துல முஸ்லிம்களுக்கு என்ன கடமை, என்ன செய்ய வேணும்? இது குர்ஆன் சொல்றது. பொறுப்பெடுக்கிறது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். மிஸ்கீன்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. நெருக்கமான அண்டை வீட்டார்கள், பக்கத்து வீட்டார்கள், அவங்களோட தீன், அவங்களுக்கு செய்ய வேண்டிய தீன். வல்ஜாரில் ஜுனுப், தூரமான அண்டை வீட்டுக்காரர்கள், முஸ்லிமான அண்டை வீட்டுக்காரர்கள், முஸ்லிம் அல்லாத அண்டை வீட்டுக்காரர்கள். உங்களோடு பக்கத்தில் இருப்பவர் ஸ்டாஃப், ஸ்கூல்ல உள்ள ஸ்டாஃப், கடையில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப், உங்களோடு இருக்கக்கூடியவங்க, சேர்ந்து அமரக்கூடியவங்க, சேர்ந்து உட்காரக்கூடியவங்க, சேர்ந்து பயணம் போகக்கூடியவங்க. இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. வழிபோக்க இது அல்லாஹ் தஆலா முசுப்புக்கு செல் இல்ல. சகோதர பெரியார்களே, தீன் இல்ல. கலிமா சொன்னதுக்கு பிறகு எத்தனை வகையான தீன் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீன் 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது, கவனமா இருக்கும். நபி அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், பங்களூர்காரன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். யா ரசூலல்லாஹ், தீனார் திர்ஹம் கையில இருந்து இல்லா போயிடுச்சு, நஷ்டவாதி, எல்லாம் லாஸ்ட் ஆயிட்டாரு, அவர் தான் பங்களூர்காரன். அத்தனை நாங்களும் சொல்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையான பங்களூர்காரன் யார் தெரியுமா? சொன்னாங்க, நாங்க விளங்குற மாதிரி சொல்லதா இருந்தால், ஆகப்பெரிய பங்களூர்காரன் ஆகிரத்துல மிகப்பெரிய தொழுகையாளி, நோன்பாளி, சதக்கா தாரி, சதக்கா வாரி வாரி கொடுத்தவர், ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜுக்கு போனவர், உம்ராக்கு மேல உம்ராக்கு போனவர், குர்ஆனுக்கு மேல குர்ஆன் முடிச்சவர், ஸலவாத் லட்சம் கோடிகளை ஓதினவர், பங்களூர்கார். ஏத்துக்கொள்வோமா? எத்தனை தஹஜ்ஜுத் தொழுகிறோம், இமாம் ஜமாத் மிஸ் பண்ணல, ஒரு தஹஜ்ஜுத் மிஸ் பண்ணல, ஒரு நாளும் குர்ஆன் ஓதாம நான் தவறல்ல. நான் எவ்வளவு இபாதத்துல காலமாய், ஒரு நோம்பு நான் கலா செஞ்சில்ல, உம்ராக்களை நிறைய பேசிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெரிய ஆபித் மறுமை நாளில் மிகப்பெரிய பங்களூர்காரன், மிகப்பெரிய நஷ்டவாளி. அது எப்படி? தீன் என்றால் ஒரு சைடை தான் விளங்கி, இந்த அரிசுத்தி தீன் என்றால் ஒரு சைடை தான் விளங்கி, மற்ற பெரிய ஒரு பகுதி தீன், அது தீன் என்றே விளங்கல்ல. சொன்னாங்க, இவ்வளவு பெரிய ஆபித் இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த இபாதத்துகளை மலைகள் போல செஞ்சு கொண்டு வருவார். கொஞ்சம் இல்ல, சின்ன சின்ன மூடு அல்ல, மலைகள் போல செஞ்சு கொண்டு வருவார். ஆனால்
வலதம ஹாதா தரப ஹாதா அகல மால ஹாதா சஃபக தம ஹாதா. மத்த சைடு ஒண்ணு தீன் இல்ல, ஜீரோ. என்ன தீன் இல்ல சொன்னாங்க? இவர் கையை வீசி மக்களுக்கு அடிச்சு கன்னத்துல அரைஞ்சிருக்கிறார், அநியாயமா கன்னத்துல அரைஞ்சிருக்கிறார், மற்றவங்களுக்கு அடிச்சிருக்கிறார், அடிச்சு உதச்சி அவதூறு சொல்லியிருக்கிறார், கோல் பேசிக்கிறார், மற்றவங்க குறை குத்தங்களை பேசி தெரிஞ்சிருக்கிறார், செய்யாத விஷயங்களை பேசி தெரிஞ்சிருக்கிறார். மக்களை குத்தி வெட்டி ரத்தத்தை ஓட்டிக்கிறார். ஹராமான வழியில பிழையான வழியில மக்கள சொத்தை திண்டுகிறார். எப்படி? மக்கள சொத்தல்ல, மக்கள சொத்து. காணி பூமி களவெடுத்து, கடைகளை களவெடுத்து, கல்லடி செஞ்சு வீடு காணி பூமிகள் எடுத்துக்கொண்டு அல்லது ஏமாத்தி வியாபாரம் செஞ்சு டூப்ளிகேட் ஒரிஜினல் என்று கொடுத்து உடைஞ்சதை சரியாக்கி ஒட்டி கொடுத்து மக்களை ஏமாத்தி வியாபாரம் செஞ்சார். சொன்னா பிழையான முறையில பணத்தை சம்பாதிச்சவர், மக்களை சொத்தை தின்றவர், மக்களுடைய உடம்புக்கு அநியாயம் செஞ்சவர், அடிச்சவர், உதைச்சவர், ரத்தம் ஓட்டினவர். உடம்புக்கு மாத்திரமல்ல, அவட மான மரியாதையை கொலைச்சு திரிஞ்சவர். மனுஷனுக்கு மான மரியாதை உண்டு, கௌரவம் ஈக்குது, ஒரு மனுஷனுக்கு கண்ணியம் ஈக்குது. அந்த மனுஷனுடைய கண்ணியத்தை கௌரவத்தை 4 பேருக்கிட்ட பங்கப்படுத்தினவர் போயிட்டு. அப்ப இவர்கிட்ட என்ன இருக்குது? மனுஷனுடைய மக்களுடைய மான மரியாதையை பங்கப்படுத்திருக்கிறார், சொத்து செல்வங்களை தின்றிருக்கிறார், உடல் ரீதியாகவும் செஞ்சிருக்கிறார். இந்த 3லையும் தீன் இல்லை. ஆனா தொழுக மலை மாறி, நோம்பு மலை, ஜக்காத்து மலை, ஹஜ்ஜி மலை, குர்ஆன் திலாவத்து மலை, மலைகள் போல செஞ்சு வந்திருக்கிறார். சகோதர பெரியார்களே, தீன்ல ஒரு சைடு பெரிய பகுதி என்ன பாதி? அது மற்ற மனிதர்களுடைய சொத்து செல்வம், மற்ற மனிதர்களுடைய ரத்தம், உடம்பு, மற்றவர் மனிதர்களுடைய மானம் மரியாதை. இந்த 3 தீனண்டே விலங்கல்ல. இவர் இப்ப வாரார், எப்படி சொர்க்கம் போறதுக்கு வாரார். மலை மாதிரி சொல்லுவ, மலை மாதிரி தஹஜ்ஜுத், மலை மாதிரி குர்ஆன் திலாவத், சதகா. இப்ப அல்லாஹ் அவர் எழுப்பி நிப்பாட்டி ஒரு ஏலான் செய்யப்படும். இன்னாருடைய மகன் இன்னார், இந்த ஊரை சேர்ந்தவர், இவர் சொர்க்கம் போறதுக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு எடுக்க வேண்டிய ஏதாவது ஹக்கு இருந்தா வந்து எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. மன்னிக்கிற ஜாதி இல்லை அந்த நேரத்தில், எல்லாரும் தேவை உள்ளவர்கள். இப்ப சொன்னேனே, சொத்து சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது, மான மரியாதை சம்பந்தப்பட்டது. இந்த 3 விஷயத்துல உள்ளவங்களும் எல்லாம் இப்ப கியூல நிப்பாங்க. இப்ப இவர்கிட்ட எடுக்க வேண்டியவர் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் நன்மைகள் எல்லாத்தையும் கொடுத்து 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 தொழுக மலை முடிஞ்சு, நோம்பு மலை முடிஞ்சு, ஜகாத், ஹஜ், சதகா, ஹஜ் எல்லாம் முடிஞ்சு இப்ப கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இன்னும் கியூ முடியல, எடுக்க வேண்டியவங்க இருக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் என்ன செய்வான்? எடுக்க வேண்டி வராங்களே அவங்களோட பாவத்தை எடுத்து அவருக்கு போடப்படும். இப்ப மலை நிறையுது, பாவ மலை. சொர்க்கம் போறதுக்கு வந்தவர் நரகம் போவார். சகோதரர்களே பெரியாரு, கொஞ்சம் யோசிங்க. யார் போறாரு நரகத்துக்கு? தொழுகையாரு, நோம்பாரு, ஜகாத், ஹஜ்ஜாரி, சதகா கொடுத்து பெரிய இபாதத். ஏன்? தீன் தெரியும். அல்லாஹ் கிட்ட போயிட்டு நாங்க யாரும் சொல்லலாம், யா அல்லாஹ் எனக்கு மான மரியாதை, மற்ற மனுஷன மான மரியாதை குலைக்கிறது ஹராம் என்று தெரிய, யா அல்லாஹ் சொல்லு. படிக்கிறது பரந்து, படிக்கிறது பரந்து, யா அல்லாஹ் தெரியாது சொல்லல, தெரியாது சொல்லல. யா அல்லாஹ் மற்றவங்களோட சொத்தை ஏமாத்தி தின்னப்படாதுன்னு எனக்கு தெரிய, யா அல்லாஹ் மன்னிச்சிரு, அதெல்லாம் சரி வராது. அன்பான சகோதர பெரியார்களே, தீன் விசாலமானது, தீன் விசாலமானது. இந்த ஒரு சைடு மாத்திரமல்ல, தீன் மிக விசாலமானது. கொஞ்சம் யோசிங்க. நாங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு தகுதியானவங்க என்று எங்களைய ஊர்ஜிதப்படுத்திக் கொள்றதுக்கு என்ன காட்டு எதை வச்சு சொல்லு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்றால் யார், மூமின் என்றால் யார், என்ன வரைவிலக்கணம் கொடுத்தாங்க?
ஒரு ஹதீஸ்ல வருது, முஸ்லிம் என்றால் இவர் தான். நாங்க யாரப்பா சொல்லுவோம், அவர் 5 வக்து தொழுகையாளி, உண்மையான முஸ்லிம், நோன்பு பிடிக்கிறாரு, ஜக்காத்தும் கொடுக்கிறாரு, ஹஜ் செய்யறாரு, முஸ்லிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ சொல்றாங்க, முஸ்லிம் என்றால் யார்? அவைகளை செய்ய மோனும், ஆனா முஸ்லிம் என்று பார்க்கிறதுக்கு என்ன நபி அவங்க அடையாளம் சொல்றாங்க எங்களுக்கு. தொழுகையை வச்சு நீங்க முஸ்லிம் முடிவெடுக்கவான உண்மையான முஸ்லிம் என்று, நோபு ஜக்காத் ஹஜ் செய்யறவரை பத்தி உண்மையான முஸ்லிம் என்று முடிவெடுக்கவான சொன்னா, உண்மையான முஸ்லிம் என்று முடிவெடுக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வழியை காட்டினாங்க. சொன்னாங்க, அவருடைய நாவால முதலாவது, இரண்டாவது அவருடைய கையால, மற்ற யாருக்கும் எந்த தீங்கும் வரும், எந்த தீங்கும் வரப்பட, அவர் தான் முஸ்லிம். முதலாவது சொன்னது நாவு. தன்னுடைய நாவால இன்னும் ஒருத்தருக்கு மனசு காயப்படுத்தப்படக்கூடாது, மனசுல காயம் வரப்படாது, மற்றவர்த மனசு புண்ணாகப்படாது. யாரால? இவரது நாவால. காயப்படுத்தலாம் நாக்கால, பேச்சால. கொஞ்சம் யோசிங்க, ஒரு நாளைக்கு எங்கட பேச்சால எத்தனை பேர் மன வருத்தப்படுறாங்க, மனசொடைறாங்க, வேதனைப்படுறாங்க நாவால. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தன்னுடைய நாவையும் மறைவிடத்தையும் பாதுகாத்துக் கொண்டாரோ நான் சொருக்கம் தாரத்துக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். அவ்வளவு கேரண்டி. நாக்க நீங்க யாராவது பொறுப்பெடுத்தார், உங்களுடைய நாவு இதை யாரு பொறுப்பெடுக்க தயாரவங்கல்ல. ஏண்ட நாவால எந்த ஒரு மனிதனுக்கும் மனம், மனசு, உள்ளம் காயப்படுத்தப்பட மாட்டாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நாவாலையும் மனுஷன் நரகம் போவானா? சொன்னாங்க, மஹல் யகுப்பு الناس على مناخرهم الا حصائد السنتهم. சொன்னாமா, மறுமை நாள்ல முகம் குப்புற இழுக்கப்பட்டு நரகத்தில் வீசப்படுறவங்க எல்லாம் யாரு? நாக்கால சம்பாரிச்சு கொண்டவங்க, நாக்கால தேடி கொண்டவங்க தானே. அன்பான சகோதர பெரியா, தீன் நாக்குல தீன் சொன்னாங்க. இஸ்லாம் நாக்குல. அவருடைய நாவோட பேச்சு பாருங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் கொண்டிருக்கிறாங்க, நபி அவங்களை மீட்கிறாங்க. ஒரு சஹாபாக்களும் போறாங்க. போகும் வழியில ஒருத்தருடைய கபிரிஸ்தான், ஒரு கபரு. அந்த கபர்ல யார் இருக்காருன்னா இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு எதிரி, இஸ்லாத்திலேயே ஒரு எதிரி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, லஅனல்லாஹு ஸாஹிப ஹாதல் கப்ர், இந்த கபர்ல உள்ளவரை அல்லாஹ் லானத் செய்வானாக. இவர் இஸ்லாத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாரு என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்ல, அந்த கபர்ல இருக்கிற மனுஷன் மகன் இஸ்லாத்துக்கு வந்து உண்மையான சஹாபியாக இருந்து நபி அவங்களோட இருக்கிறார். வந்துச்சு ஆக்குற, வந்த ஆக்குறதுக்கு சொன்னாரு, லஅனல்லாஹு அபா குஹாஃபத, அபூபக்கருடைய வாப்பா அபூ குஹாஃபாவை அல்லாஹ் லானத் செய்வானாக என்றார். கோபம் போயிடுச்சு. உடனே நபி ஸல்லல்லாஹு போய் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு புத்திமதி சொல்லிப்பாங்க? யாருக்கு புத்திமதி சொல்லிப்பாங்க? இவர் உண்மையிலே அல்லாஹ்வுடைய எதிரியுடைய மகன், இஸ்லாத்துடைய பரம விரோதியுடைய மகன், அட்டகாசம் செஞ்சார் அவர் பாப்பா, லானத்தை செய்யப்பட வேண்டிய மனுஷன் தான், சந்தேகம் இல்லாதல. இப்ப அபூபக்கர் புத்திமதி சொல்லிப்பாங்களா, இந்த புத்திமதி சொல்லிப்பாங்களா? அபூபக்கருக்கு அப்படி பேச வேணாம், அவர் வேதியத்தை செல்லட்டும் இல்ல. அபூபக்கர் எவ்வளவு பழைய கார்கோன், எப்படி எப்ப இஸ்லாத்துக்கு ஆரம்பத்தில் வந்தவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா தீன் எல்லாருக்கும் ஒன்றுதான். தீன் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஒன்றுதான், முதலாவது இஸ்லாத்துக்கு வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இஸ்லாம் ஒன்றுதான், சட்டம் மரபில் எல்லாருக்கும் ஒன்றுதான். சொன்னாங்க அபூபக்கரை பார்த்து, ஏ அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, மௌத்தானவர்களுக்கு ஏசாதீர்கள், லா தசுப்புல் அம்வாத் ஃபதுஉஸூ பிஹில் அஹ்யா. சொன்னாங்க மௌத்தான ஆட்களுக்கு ஏசாதீங்க, ஏசி வேறல்ல, அவங்களுக்கு ஏசாதீங்க.
இவங்க ஏசப்பட வேண்டிய ஆட்கள், லானத்தை செய்யப்பட வேண்டிய ஆட்கள் தான். அப்போ ஏசவானம். ஏன் அவங்களுக்கு ஏன் ஏசவானம் என்றால், அவங்களுக்கு ஏசுறதுனால ஹயாத்தோடு இருக்கிறவங்களுடைய மனசு புண்ணாவுது, மனசுல காயம் ஏற்படுது. அதனால மௌத்தானாக்களுக்கு ஏசாதீங்க. இதுக்காக வேண்டி அபூ லஹபுடைய மகள் துர்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இஸ்லாத்துக்கு வந்து ஹிஜ்ரத் பெய்து ஆரம்ப தியாகி. யாரு? அபூ லஹபுடைய மகள். அபூ லஹப் எல்லாருக்கும் தெரியும். தப்பத் யதா அபூ லஹப் எல்லாருக்கும் தெரியும். லானத் செய்யப்பட்ட மனுஷன், குர்ஆன் ஆயத்தை வந்தீங்க. இப்ப இந்த பெண்மணி பெண்களோட மதீனால இருக்கிற நேரத்தில் சில பெண்கள் சொன்னாங்களாம், ஓ அல்லாஹ்வுடைய எதிரிட மகள் வந்திருக்கியா, அல்லாஹ்வுடைய எதிரிட மகள் வந்திருக்கிறார், அல்லாஹ்வோட வாப்பக லானத் செய்யணும். இந்த மாதிரி அட்டகாசம் செஞ்சார் இஸ்லாத்துக்கு, தீனுக்கு. மகள் அழுதுட்டான். உண்மையிலே வாப்பா அநியாயம் செஞ்சவர் தான். உடனே போனா ரசூலுல்லாஹி மாட்டேன், யார் ரசூலல்லாஹ் இப்படி பேசுறாங்க, என் வாப்பாக்கு இப்படி பேசுறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவங்களுக்கும் அந்த பெண்களுக்கும், லா தசுப்பீனல் அம்வாத் ஃபதுஸூனனா, சொன்னாங்க மௌத்தானாக்களுக்கு ஏசி எங்களைய மனநோவை வைக்காதீங்க, எங்களைய மனநோவை வைக்காதீங்க. துர்ராம் என்ற குடும்பத்தை சேர்ந்த புள்ள, எங்கட மனசு நோவிக்காதீங்க. அன்பான சகோதர பெரியார்களே, தீனுல் இஸ்லாம் நாக்கிலே தீன். நாக்கு சம்பாதிச்சதுதான் நரகத்துல மோகம் குப்புற வீசப்படும் என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாக்கால சம்பாதிச்சு எத்தனை வரலாறு பார்க்கிறோம். ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாவை எப்படி வச்சுக்கொள்ள வேண்டும்? காபிர்களுக்கும் பேசக்கூடாது, காபிர்கள் வணங்கக்கூடிய சிலைகளுக்கு பேசக்கூடாது, காபிர்கள் வணங்குற சிலைகளுக்கு பேசக்கூடாது. லா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அத்வன் பிகைரி இல்ம். ஏசாதீங்கோ அந்த சிலைகளுக்கு. சிலைகளுக்கு ஏசி என்ன செய்ய? அதுக்கு ஏசுறதுனால இவங்களுடைய மனசு புண்படுத்தப்படுகிறது. மனசு புண்படுறதுனால இவங்க அல்லாஹ்வுக்கு ஏச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க இந்த கல்லுக்கு மண்ணுக்கு ஏசி உண்மையான ரப்புல் ஆலமீனுக்கு ஏச்சு வாங்கி கொடுக்குறீங்க. இந்த போட்டுத்தனமான வேலை செய்ய போவாங்க. அவங்களோட நாக்க பாதுகாப்பு. அன்பான சகோதரர்கள், தீன் விசாலமானது. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜோட மாத்திரம் நாங்க தீனை முடிச்சுக்கொள்ள வானம் சொன்னாங்க. நாவுல தீன். இதே மாதிரி சொன்னாங்க உங்களுடைய கையில செயல்கள்ல தீன். மில்லிசானிஹி வயதிஹி, கையால மற்ற மக்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது. இவர் தான் முஸ்லிம். மூமின் நபியாக சொல்லி காட்டினாங்க. மூமின் என்றா யாரு? மூமின் என்றா யாரு சொன்னாங்க? மூமின் என்கிறவர் யார்? மற்றவங்க எல்லாரும் இந்த மூமினுடைய விஷயத்துல நிம்மதியாகிறாங்க. இவரால் ஒரு கரைச்சல் இல்ல, இவரால ஒரு கரைச்சல் இல்ல. கரைச்சல் கொடுக்கிறாரா முஸ்லிம்களுக்கோ முஸ்லிம் அல்லாதவர்களுக்கோ, வியாபாரத்திலேயோ தொழிலையோ குடும்பத்திலேயோ அக்கம் பக்கத்து வீட்டிலேயோ பயணத்திலேயோ காணி பூமியிலேயோ சொத்து செல்வங்கள்லையோ யாராவது மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தால், சிரமம் கொடுத்தால், நபியாக சொன்னாங்க அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன்கிட்ட ஈமான் இல்லை. யாருக்கிட்ட ஈமான் இல்ல? எந்த ஒரு மூமின் பக்கத்து வீட்டாருக்கு தொந்தரவு, பக்கத்து வீடு ஒரு முஸ்லிம் வீடு அல்ல, அந்நிய வீடு, பரவாயில்லை. ஒரு மூமின் வியாபாரத்தில் மற்ற மூமின்களுக்கு தொந்தரவு, ஒரு மூமின் செய்யக்கூடிய வியாபாரத்தால மற்ற மூமின்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க, இவரால பெரிய தொந்தரவு. சவால பெரிய நபியாக சொன்ன அல்லாஹ் மீது சத்தியம் இவர்கிட்ட ஈமானே இல்லை, ஈமானே இல்லைன்றா. எப்படி மூமின் செல்ற, எப்படி ஈமான் உள்ளவன் செல்லும்? எனவே தீன் என்கிறது இவ்வளவு விசாலமானது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தீன படிக்க, இந்த தீன விளங்க என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விசாலமான தீன படிச்சு கொடுக்கிறதுக்காகத்தான் ஆரம்பிச்சாங்க தாலீம். ஆரம்பிச்சது என்னது? தாலீம்.
தீன படிச்சு கொடுக்க. எங்களுக்கு ஒரு முறைக்கு, வியாபாரத்துக்கு முறைக்குது, தொழிலுக்கு முறைக்குது, குடும்ப வாழ்க்கைக்கு முறைக்குது, பேச்சுக்கு முறைக்கு, நாக்குக்கு முறைக்கு, காதுக்கு முறைக்கு, கையால பிடிக்க முறைக்குது. அதை படிச்சு கொடுக்கணும். தீன் இஸ்லாம் தாலீம் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தாலீம் தான் ஒரு மனிதனை முஸ்லிமாக மூமினாக மாற்றும். இந்த தாலீம் தான் நாங்க சொல்றோம். என்ன, இந்த தாலீமுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? மஸ்ஜிதுல ஒரு அரை மணி நேரம், உங்களோட வீட்டில் ஒரு அரை மணி நேரம் இருந்து இந்த தாலீம், இந்த இல்ம படிங்களே, வாழ்க்கைய படிங்களே, பேச்ச படிங்களே, கையால் என்ன செய்யணும் படிங்களே, குணத்தை படிங்க, வியாபாரத்தை படிங்க, தொழிலை படிங்க, பண்பை படிங்க, முஸ்லிம் அல்லாதவர்களோட பண்பை படிங்க, அக்கம் பக்கத்து வீட்டார்களோட பண்பை படிங்க. இத படிக்கிற இடம் தான் தாலீம். எங்களுக்கு லேசிக்கு தான் தரப்பட்டு இது ஒரு அரை மணி நேரம் மஸ்ஜிதுல உட்கார்ந்து கவனமா கேட்டு படிச்சுக்கிட்டு போங்களே. வீட்டுல மனைவி பிள்ளைகளை வச்சு ஒரு அரை மணி நேரம் வாசிங்களே. அது என்ன சொல்லப்படுது விலங்குகளே. விலங்கல்லாட்டி உலமாக்கள் கிட்ட போயிட்டு இப்படி ஒரு விஷயம் வாசிச்சோம். அதுல நேற்று ஹதீஸ்ல நான் மனைவி எல்லாம் வந்து வாசிச்சோம். ஒரு விஷயம் எங்களுக்கு கொஞ்சம் விலங்கல்ல கொஞ்சம் சொல்லித்தாங்களே. வாழ்க்கைய படிங்க தீன. இதுக்கு பேர் தான் தாலீம். மிச்ச பேர் நினைச்சுக்கோங்க இது தப்லீக் தாலீம் என்று. மிச்ச பேருக்கு நினைப்ப என்ன, இதுக்கு தப்லீக் தாலீம். தப்லீக் தாலீம் என்று ஒன்று இல்ல. இது முஸ்லீம்களுக்குரிய தாலீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச முதல் அமல். இதை கொண்டு தான் ஒரு மனிதன் மூமினாக மாறியது. வாழ்க்கையில தீனை கொண்டு வர்றது கொண்டு இஸ்லாம் வாழ்க்கையில வரும், தீன் வாழ்க்கையில வரும். அவன் மிருகத்தை விட்டு வித்தியாசப்படுவான், காபிர்களை விட்டு வித்தியாசப்படுவான். வியாபாரம் செஞ்சு நஷ்டவாதியா போக மாட்டான். பணத்தை செலவழிச்சு அவன் கியாமத்து நாளையில ஷைத்தான் சகோதரர்களாக போக மாட்டான். கடன் எடுத்தாலும் பரக்கத், அந்த கடனை திருப்பி கொடுத்தாலும் பரக்கத்துள்ள மனுஷனாக மாறுவான். சகோதர பெரியார்களை தீன படிக்க சொல்லுது. இதுக்குத்தான் ஒவ்வொரு பயணமும் கூட்டத்தில் நினைவுபடுத்துறாங்க, நினைவுபடுத்தப்படுது, மஹல்லாக்கள் நினைவுபடுத்தப்படுது. எல்லா வீட்டிலும் தாலீம் ஆரம்பிங்க சொல்லி. மனைவிக்கு செய்ய வேண்டிய, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஆகப்பெரிய கடமை. யாரும் தயார் இல்லை. இப்ப பேர் குத்தியாச்சாருக்கு செய்ய தப்லீக் தாலீம், தப்லீக் ஜமாத்து தாலீம். தீன் எங்க வரப்போகுது? தீன் இஸ்லாம் எப்படி மனைவி கிட்ட வரும், புள்ளேட்ட வரும், யூத கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வரும். சகோதர பெரியார்களை தீன படிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தாவத்துடைய உழைப்பு எங்களுக்கு தந்ததுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். எனவே நாங்க தீன படிக்கிற இடம் இந்த தாலீம். இந்த விசாலமான தீன் ஏன் எங்கள்கிட்ட இவ்வளவு பலகீனமா இருக்கிறது? இப்படி பலகீனமாக போறதுக்கு என்ன காரணம்? அன்பான சகோதரர்களே பெரியார்களே, பலகீனமாக போறதுக்கு முதல் காரணம் சஹாபாக்களுக்கு நபி அவங்க முதலாவது கொடுத்த அறிவு, முதலாவது கொடுத்த பாடம். இதுல நாங்க எல்லாரும் பலகீனம். அதுக்கு பேர் தான் யகீன். ஈமான்ல யகீன், ஷிகத் பில்லாஹ், யகீன் பில்லாஹ். யகீன் என்கிறதுல நாங்க எல்லாம் பலகீனப்பட்டோம். எனக்கு எல்லாமலும் பலகீனம். யகீன் என்ன? நல்ல விலையை கொள்ளணும். நாங்க எல்லாரும் யகீன் என்று சொல்றது, அல்லாஹ் தஆலா எதை சொன்னானோ அதை முழுமையாக நம்பி, அது பிராக்டிகல்ல அல்லது எங்களுடைய சூழலுக்கு என்னைய பொறுத்தவரையில, என நிலைமையை பொறுத்தவரையில சிரமமாக தென்பட்டாலும் அல்லாஹ் சொன்னது உண்மை என்று நம்பி அதை செய்யறதுக்கு முன்னுக்காகிறது. இதுக்கு பேர் யகீன். அல்லாஹ் செய்ய சொன்னா நான் செஞ்சேதான் தீருவேன். அல்லாஹ் என்ன இருக்குதுன்னு சொல்றான், அது கிடைச்சே தீரும், கிடைச்சே தீரும். யகீனுக்கு சில உதாரணங்கள் விளங்கிக் கொள்றதுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய தாய் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்தது பிள்ளைகளை கொல்லப்படுற வருஷம். ஃபிரௌன் எல்லாரும் கொலை செஞ்சு கொண்டு இந்த வருஷத்துலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு அறிவிச்சு கொடுத்தான்,
லா தகாஃபி வலா தஹ்சனி வைதா கிஃப்தி அலைஹி ஃபால்கிஹி ஃபில் யம். மூசாவுடைய தாய்க்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா என்ன? மூசாவுடைய தாயே, அவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇ, பால் கொடுங்க, நீங்க பால் கொடுங்க, பயப்படாம வச்சுங்க பிள்ளைய. யா அல்லாஹ், பயமாயிக்குதா, கொண்டு போயிட்டு ஆத்துல போடுங்க, ஃபால்கிஹி ஃபில் யம், கொண்டு போயிட்டு ஆத்துல போடுங்க. யா அல்லாஹ், பிள்ளைய போட்டு ஆத்துல போடுவான், ஏண்ட பிள்ளைய போயிட்டு ஆத்துல போட சொல்றியா? இது குர்ஆன் சொல்ற கதை. இது குர்ஆன் எங்களுக்கு யகீன படிச்சு தார பாடம். இது அல்லாஹ் சொன்னான் இப்படித்தான் செய்வான். அல்லாஹ் ஒருத்தருக்கு யகீன படிச்சு கொடுக்கணும் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இப்படித்தான் நீக்கும். அல்லாஹ் சொன்ன பாலை கொடுக்க பயப்படுறீங்களா? கொஞ்சம் கடல்ல போடும், ஆத்துல போடுங்க. யா அல்லாஹ், என்ன பிள்ளை ஆத்துல போடுவா? அல்லாஹ் சொன்னான், லா தகாஃபி வலா தஹ்சனி இன்னா ராத்தூஹு இலைக்கி வஜாயிலுஹு மினல் முர்சலீன். அல்லாஹ் சொன்னான், நீங்க பயப்படவானா, சஞ்சலப்படவானா, இந்த பிள்ளைய உங்களுக்கு திருப்பி தருவோம், ரசூலா ஆக போறோம், நீங்க கொண்டு போடும். அதெல்லாம் போறோம். இப்ப முதலாக போயிட்டு பார்த்து கொண்டு இப்படி தூக்கி வீச கடல்ல தயாரா? அந்த தாய் தயாரானாங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில நம்பிக்கை வச்சு தான் பெற்றெடுத்த புள்ளையே ஆத்துல கொண்டு போயிட்டு வீச ரெடி. ஆனா உலகம் சொல்லும் மோட்டு பொம்பளை, என்ன சொல்ல உலகம்? மோட்டு மனுஷன் தான் பெற்றெடுத்த புள்ளைய போயிட்டு ஆத்துல போடுறா. உலகம் சொல்லும் மோட்டு மனுஷி, ஒரு மோட்டுத்தனமான பெண்மணி அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனா இவ செய்யறது அல்லாஹ் மீது யகீன் வச்சு. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் யகீன் உள்ள மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே புதுனமா தான் நீக்கும். உலகம் புதுனமா தான் பார்க்க மாட்டோம் வாழ்க்கையை பார்த்தால். ஏன்? அவர் எதையோ நம்பி செய்யறவர், அவர் வேற என்னத்தையும் நம்பி செய்யறாரு. உலகத்தில் உள்ள மக்கள் அந்த நம்பிக்கை இல்லை. அவங்கள பார்க்கல புதுனமாகி, என்னப்பா இந்த மக்கள் சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க, கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்க, ஊடு வாசல விட்டு போயிட்டு வேறுக்க ஊட கஷ்டப்படுறாங்க. ஏ தேவையாயினுக்கு சகல என்ன யகீன் வச்சு செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. மூசாட தாயை பார்த்து உலகம் என்ன சொல்லும்? ஒரு முட்டாள்தனமான பெண்மணி எடுத்தால் செல்லும். ஆனா அவக்கு யகீன், அல்லாஹ் திருப்பி தருவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி கை தகர்ர ஐனுஹா வலா தஹ்சன் வலிதஅலம அன்ன வஅதல்லாஹி ஹக்குன். அல்லாஹ் சொல்ல, நாங்க சொன்ன மாதிரி அந்த புள்ளைய திருப்பி கொண்டு போய் மூசால தாய்க்கு கிட்ட கொடுத்தோம். ஏன் கொடுத்தோம்? அவட கண் குளிர்ச்சி அடையணும். இரண்டாவது, நான் சொன்னதுல அது உண்மை என்கிற நம்பிக்கை வார்த்தைக்காக. அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை, அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை, அல்லாஹ் வாக்குறுதி செஞ்சா உண்மை. அன்பான சகோதரர்களே, எங்கள் எல்லாருக்கும் இந்த மூசாட தாய்க்கு இருந்த யகீன் எத்தனை பேருக்கு? அந்த யகீனின் படி எந்த கஷ்டமான வேலையை செய்ய சொல்றானோ அல்லாஹ் அதை செய்ய வேணும். அந்த செஞ்சதுக்கு பிறகுதான் ரிசல்ட் வெளியாகும். நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அப்படி வளர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப அவனுடைய ஜமாத் கூட்டத்தை எடுத்துக்கொண்டு போறாங்க. முன்னால நபி, பின்னால பிராவுண்ட பட. இப்ப பலகீனமான ஈமான் உள்ள மக்கள் சொன்னாங்க, நாங்க எல்லாம் மாட்டிக்கிட்டோமே, பாஞ்சால் கடல்ல சாவணும், பாய் எல்லாத்தையும் பிராவுண்ட கூட்டத்துல கையில சாவணும், எப்படியோ சாவுதான் எங்களுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நிம்மதியா இருந்தாங்க. சொன்னாங்க, இன்னமாய் ரப்பி சயதீன், ஏண்ட ரப்பு என்னையோட அவன் செல்ல போயிட்டு நாங்க இது வந்தீங்க. அல்லாஹ் எனக்கு சொன்னான், உங்களை எல்லாரும் கூட்டிக்கொண்டு ஏன் அடியார்களை கூட்டிக்கொண்டு போங்கன்னு அவன் சொன்னது. நான் உங்களை எல்லாரும் கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறேன். அவன் என்னையோட இருக்கிறான், ஒன்றுக்கு பயப்பட. எப்ப இந்த வார்த்தையை சொன்னாங்களோ அல்லாஹ் உடனே அறிவிச்சு கொடுத்தான் அவங்களுக்கு, மூசாவே உங்களோட கையில தடியால நதிக்கு தட்டுங்கோ. குழந்திருச்சு பாதைகள், அதுக்கு வர போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய யகீன் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிட யகீன், கை
குழந்தை எடுத்துக்கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அல்லாஹ் உத்தரவு. எங்களுக்கு விளங்குத என்ன சொல்ற பிரயோஜனம் இதுல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொண்டாட்டிய கை குழந்தையை எடுத்துக்கொண்டு எந்த விதமான விவசாயமும் மக்களும் தண்ணியும் தின்றதுக்கு தீனும் இல்லாத இடத்துல கொண்டு போய் மனிதனும் இல்லை, உள்ள இடத்த சும்மா விட்டு போட்டு வாங்க. எங்களுக்கு யாருக்கு சரி படுதா? என்ன செய்யல பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அன்பான சகோதர பெரியார்கள், எங்களுக்கு படுவதில்லை, என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்க்கு வேணும் அந்த பெண்ணுடைய யகீனை பார்க்கணும். அந்த பெண்மணி கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட சும்மா விலகி கொள்றதுக்கு. இப்படி போறா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவும் படித்தான் அவர் செய்வாரு, எதுக்கு கேட்டுக்கொள்வோம்? இது அல்லாஹ் அமரக் பிஹாதா, அது அல்லாஹ் தான் இப்படி உங்களுக்கு சொன்னானா ஓன்னு சொன்னாங்கன்னா அந்த பெண்மணி சொன்னாங்க, இதன் அல்லாஹ் எங்களை வீணாக மாட்டான், நீங்க போயிட்டு வாங்க. இந்த யகீன் எத்தனை பேட்டி? இதுக்கு பேர் யகீன். அல்லாஹ் சொன்னதை செய்ய வேணும், அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சத்தை நிறைவேற்றிய தீர்வான். என்ன வாக்குறுதியை நிறைவேற்றினான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த தியாகத்தை யகீனோட செஞ்சுட்டு கொஞ்சம் தூரத்துல போயிட்டு மறைஞ்சிருந்து அல்லாஹ்க்கு துஆ செஞ்சான். யா அல்லாஹ், விட்டுட்டு போறேன், நீ சொன்னதுக்காக விட்டுட்டு போறேன், இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு, தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணு, மக்களை பேசி காய்ச்சி கொண்டிருக்கிறதுக்கு மக்களை ஏற்பாடு பண்ணு. அல்லாஹ் எல்லாம் செஞ்சான். தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணினான், ஜம்சம். எல்லா நாடுகளும் பல வர்க்கங்களை வரவழைச்சான். அதே நேரத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நகரமே உருவாகிவிட்டது, ஒரு நாடே உருவாகிவிட்டது. சகோதர பெரியார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெண்ணுடைய யகீன், அந்த பொம்பளையுடைய யகீன் எங்கள்கிட்ட எத்தனை பேர்? அல்லாஹ் சொன்ன வாக்குறுதியை நம்பி செயல்படக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகையில இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவங்களோட குகையில காபிர்கள் விரட்டி வந்து கொண்டு கூட சந்தர்ப்பம் தேடி வார சந்தர்ப்பம். இப்ப அபூபக்கர் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டம் தப்பி தவறி காலுக்கு கீழே குனிஞ்சி பார்த்தாங்கன்னா நாங்க விளங்கிடுவோமே, காலுக்கு கீழே குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நாங்க விளங்கிடுவோமே. நபி ஸல்லல்லாஹு அந்த பதட்டம் இல்லை. யகீனுக்கு பேர் என்ன? யகீன் என்ற உள்ளத்தை பதட்டம் மாறதில்லை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில நம்பிக்கை, எவ்வளவு நம்பிக்கை வரணும், அது கண் பார்வைக்கு மாற்றம், அது சூழலுக்கு மாற்றம், பிராக்டிகலுக்கு மாற்றம். அல்லாஹ் சொன்னதை நான் செய்றேன், மனசு நிம்மதியாயிக்கணும். துமஅனீனத்துல் கல்ப், மனசு நிம்மதியாயிக்கணும், பதட்டம் இல்லை. அபூபக்கர் பதட்டத்தோடு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யாராவது பார்த்துட்டாங்கடா, ரெண்டு பேரும் மாட்டிக்கிடுவோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா வன்னுக் பிஸ்னைன் வல்லாஹு சாலிசுஹுமா. அபூபக்கரே, நாங்க ரெண்டு பேருங்கிறத பத்தி என்ன ஃபிக்ர் பண்றீங்க? நாங்க மூணு பேர், மூணு பேர்ல ஒருத்த அல்லாஹ் இருக்கிறான், மூணு பேர்ல ஒருத்த அல்லாஹ் இருக்கிறான். எப்ப இந்த வார்த்தை நபி அவங்க சொன்னாங்களோ, யகீன், இந்த வார்த்தை பதட்டம் இல்லை. நான் அல்லாஹ் என்னோட இருக்கிறான். அல்லாஹ் சொன்னான், இது அக்ரஜஹு அல்லதீன கஃபரு ஸானிய இஸ்னைனி இத் ஹுமா ஃபில் கார் இத் யகூல் லிசாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அல்லாஹ் செலந்து கூட வச்சு அல்லாஹ் ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா. அல்லாஹ் மனசுல அமைதியை இறக்கினான். அபூபக்கர் மனசுல அமைதி. யாரும் நினைச்சு பார்க்காத படையை கொண்டு அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். செலந்தி கூடு அல்லாஹ் பாதுகாத்தான். சகோதரர்களே, பெரியார்களே, நபியாவுடைய யகீன், அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி, அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிக கஷ்டமான ஒரு நிலைமையை ஃபேஸ் பண்ண போறாங்க, முகம் கொடுக்க போறாங்க. உதவிக்கு ஒன்று இல்லை. மஹ்லூக்கள் யாரையும் அழைக்க இயலாது, மஹ்லூக்கள் கிட்ட யார்கிட்ட போய் பேசவும் இயலாது. இப்ப நெருப்புல போடப்படுறதுதான். என்ன செய்வோம்?
சொன்னா ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நிஅமல் வக்கீல், விஷயங்களை பொறுப்பெடுக்கிறதுக்கு அவன் ரொம்ப சிறந்தவன், பொறுப்பெடுக்கிறவர்கள் அவன் சிறந்தவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், ஒன்றும் பயப்பட தேவை. நெருப்புல வீசப்பட போற மனுஷன் வாயால இது வருகின்றார். இந்த வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நிஅமல் வக்கீல், பொறுப்பெடுக்கிறதுல அவனே ரொம்ப சிறந்தவன். எப்ப இந்த வார்த்தையை சொன்னாங்களோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்த அல்லாஹ்வுடைய உதவி, யானார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், ஏ நெருப்பே நீ குளிராக சாந்தமானதாக இப்ராஹிமுக்கு மாறிதே. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு. மூசாட தாய் கடல்ல வீசினதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு, ஃபிரௌன் வீட்டுக்கு போய் திருப்புள்ள இங்க வரணும் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நரகத்துல வீசப்படும் பொழுது, நெருப்புல வீசப்படும் பொழுது ஹஸ்பி அல்லாஹ், அதுக்குரிய ரிசல்ட் முடிவு என்னது? அல்லாஹ் அதை குளிராக ஆக்கினான். இது சம்பவம் கேட்கறதில்ல, வேலை படிக்க வேண்டிய பாடம் என்ன? யகீன். இதுக்கு பேர் தான் யகீன். ஹந்தக்குடைய போர், ஹந்தக்குடைய போர் நடக்குது, பயங்கரமான போர். ஏன் அது மாதிரி ஒரு போர் அந்த சஹாபாக்கள் முகம் கொடுக்கல. பத்ரும் அவ்வளவு பெருசு இல்ல, உஹதும் அவ்வளவு பெருசு இல்ல, ஹந்தக் மாதிரி ஒரு யுத்தத்தை முகம் கொடுக்கல சஹாபா. ஏன்? அதுக்கு பேரே அஹ்ஸாப், கூட்டு படைகள் சேர்ந்து தாக்கின யுத்தம் தான் ஹந்தக். கூட்டு படைகள் என்று அல்லாஹ் பேர் வச்சான் அதுக்கு, அஹ்ஸாப். கூட்டுப்படை, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சிலை வணங்கிகள், எத்தனையோ வம்சங்கள், யூதர்களும் சேர்ந்து, கிறிஸ்தவர்களும் சேர்ந்து, சிலை வணங்கிகளும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து கூட்டுப்படை. சஹாபாக்கள் நில குலைஞ்சு போயிட்டாங்க. இப்ப யாரோ வந்து சொல்லிட்டாங்க, இன்னன்னாஸ கத் ஜமஊ லகும் ஃபக்ஷௌஹும். சிலர் வந்து சொல்லிட்டாங்க, ஏப்பா பெண்ணா பெரிய படை உண்டு, பிரமாண்டமான படையோடு சேர்ந்து வந்திருக்கிறாங்க, இப்படி எல்லாம் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆட்கள் படை இவ்வளவு பெருசி, ஆயுதங்கள் இவ்வளவு அதிகம், பயப்படுங்கப்பா அவளுக்கு என்று சில பேர் வந்து ஓடினாங்க, ஊதினாங்க, பயம் காட்டினாங்க. சஹாபாக்கள் என்ன சொன்னாங்களா? ஃபஸாதஹும் ஈமானா ஃபகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எல்லா சஹாபாக்கள் அந்த வார்த்தையை கேட்டதோட ஈமான் கூடிருச்சு. ஏன் ஈமான் கூடணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்புல போடுறதுக்குரிய சந்தர்ப்பம் வந்து வீசப்பட போறாங்க நெருப்புல. இப்ப ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் ஓதினாங்க, நெருப்பே குளிராயிருச்சு. அல்லாஹ் எங்களுக்கும் அப்படி செய்ய போறான். இவ்வளவு பெரிய ஒரு படம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இந்த படம் ஒன்று சேர்றது, நாங்க முகம் கொடுக்கிறது, இதுதான் அல்லாஹ் வாக்களிச்சது. எங்களுக்கு ஈமான் கூடுது, யகீன் கூடுது, அல்லாஹ் உதவி செஞ்சே தீருவார். முடிவு என்ன? فانقلبوا بنعمة من الله وفضل لم يمسسهم سوء واتبعوا رضوان الله. முடிவு என்னது? இப்ப ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனுக்கே பொறுப்புகள் எல்லாத்தையும் கொடுத்துறோம், பொறுப்பெடுக்கிறதுல அவனே தகுதியானவன் என்று சொன்னாங்களா? அல்லாஹ் சொல்றான், ஃபன்கலபு பினிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضل லம் யம்சம்சுஹும் சூ. யாரும் கொல்லப்படாம, ஷஹீதாக்கப்படாம, பெரிசாக சஹாபாக்களை போட்டு யுத்தத்தில் ஈடுபடுத்தாம, வாள்வெட்டு, அம்பு சாட்ட, எந்த தாக்கமும் இல்லாம சஹாபாக்கள் அல்லாஹ் சிறப்போடு கனிமத்தோடு அல்லாஹ் திருப்பி அனுப்பினான். ஒரு மாச காலம் தியாகம் செஞ்சாங்க சஹாபாக்கள். யகீன், அல்லாஹ் வெற்றியை தருவான், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த யகீன் எங்கள்கிட்ட எவ்வளவு வந்து, இந்த யகீன் இல்லா போனதுதான் எல்லா அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் மாறு செய்யறதுக்கு துணிச்சல் வாரதே யகீன் இல்லா. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையில யகீன் இல்ல, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில யகீன் இல்ல, நரகத்துக்கு பயம் இல்ல, சொர்க்கத்துல ஆசை இல்ல. ஏன்?
ரெண்டுல யக்கீன் போயிடுச்சு. அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான், அந்த யக்கீனும் இல்ல. அல்லாஹ் எங்களுக்கு வாக்களிக்கிறான், அந்த யக்கீனும் இல்ல. ரெண்டு யக்கீனும் இல்லையா? ஃபீ குலூபிஹிம் மரத் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா. அல்லாஹ் சொல்றான், அந்த மக்கள் சிலருடைய உள்ளத்துல நோய். நிஃபாக் அல்லாஹ் வேற, நயவஞ்சர்களை பத்தி வேறையா சொல்லிக்கிறான். ஃபீ குலூபிஹிம் மரத், நோய். இது என்ன நோய்? டவுட். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில சந்தேகம், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையில சந்தேகம். சொல்றான் தான், நடக்குமோ தெரியா, சரி வருமோ தெரியா. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில சந்தேகம். அல்லாஹ் சொல்றான், நோய் அல்லாஹ் கூட்டிக் கொண்டே போவான். எப்ப நோய் உள்ளத்திலேயோ நோய் கூடும். எப்ப சஹாபாக்கள் ஈமான் யக்கீன் வந்து விட்டதோ, வாழ்க்கைய பார்க்க பார்க்க யக்கீன் கூடுது, ஈமான் கூடுது. அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கிறார் சஹாபாக்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு ஏற்பட்ட முதல் நஷ்டம் இந்த உம்மத்துக்கு யக்கீன் இல்லாம. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் என்றால் மக்களை பார்க்கிறேன், எந்த விதமான சந்தேகமும் இல்லாத ஒரு யக்கீனான ஒரு விஷயம், அது முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத எல்லாருக்கிட்டும் யக்கீனான ஒன்று. என்னது? அதுல யாருக்குமே சந்தேகம் இல்லை. யக்கீனுன் லா ஷக்க ஃபீஹி, எந்த சந்தேகமும் இல்லாத யக்கீன். முஸ்லிம்களுக்கு மீகுது, காஃபிர்களுக்கு மீகுது. அது என்னது? மௌத். இந்த விஷயத்துல ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்லிம்களை பத்தி சொல்றாங்க, நான் பார்க்கல, அதான் எந்த விதமான சந்தேகமும் இல்லாத ஒரு யக்கீனான ஒரு விஷயம். அது எப்படி ஈக்குது என்றால், எந்த யக்கீனும் இல்லாத சந்தேகமான ஒன்றாக மாறி இருக்கிறது. யக்கீனே இல்லாத சந்தேகமான ஒன்றாக மாறி இருக்கிறது. அது எப்படி? அதை விளங்கப்படுத்துறார். சந்தேகம் இல்லாத யக்கீன் எதால? வாயால. மௌத் உண்மை, அது அப்பேனா எல்லாருக்கும் வரும், பாரபட்சம் இல்லாம வரும். அது செல்லிக்கு வரவும் இல்லை, எல்லாரும் யக்கீன். எதுல? வாயால. சொன்னாங்க, அவனோட செயலை பார்த்தா எந்த விதமான யக்கீனும் இல்லாத சந்தேகத்துக்குரிய ஒன்றுதான் இந்த மௌத்து என்கிறத செயலால காட்டுறாங்க. என்ன செயல காட்டுறாங்க? துனியாவை அப்படி சேகரிக்கிறாங்க, ஆகிரத்தை மறந்துட்டாங்க, பாவத்தை ஈடுபடுறாங்க, தொழுகையாளிகள் இல்ல, அல்லாஹ்வை மறந்துட்டாங்க, மனசு போன நப்சு போற போகல போறாங்க. இது என்னது? யக்கீனே இல்லாத சந்தேகத்துக்குரியதுதான் இந்த மௌத்து என்கிறது செயலால காட்டுறாங்க. மனுஷன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. சஹாபாக்கள் எப்படி? இந்த ரெண்டு யக்கீன படிச்சாங்க. முன்னுக்கு அல்லாஹ் வாக்களிச்ச சொர்க்கம், எனக்கு இந்த ஈச்சம் பழங்களை சாப்பிடுற நேரம் இதுக்கு கூட துனியாவுக்கு கொடுக்கப்படாது என்று அந்த கையில இருந்த ஈச்ச பழங்களை வீசிட்டு சொன்னாங்க, எனக்கு சொர்க்கத்திலேயே வாசம் வருகிறது. போய் மௌத்தா போறாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தையில யக்கீன், நபியோட வார்த்தையில யக்கீன். தொழுகை என்ன கிடைக்கும்? உண்மையை பேசினா என்ன கிடைக்கும்? சகோதர பெரியார்களே, யக்கீனோட செயல்பட்டால் ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாதி விளங்கும். அல்லாஹ் பெரிய நல்ல முடிய வச்சிருக்கிறார். அஸா அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருல் லகும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் ஃபஹுவ ஷர்ருல் லகும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் யக்கீனை படிச்சுட்டாரா ஒரு வேறொரு விதத்துல. அது எங்கள் எல்லாருக்கும் மீக்கிறது. என்னது? அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த வெளிரங்கத்துல பார்த்து ஒரு விஷயத்த மனசுல விரும்புறீங்க. இல்ல, எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை, எனக்கு அவ்வளவு இஷ்டம் இல்லை. வெளிரங்கத்தை பார்த்து நீங்க வெறுக்கிறீங்க, ஆனா அதுல அல்லாஹ் கைரை வச்சிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் வெளிரங்கத்தை பார்த்து விரும்பல. ஆரம்பத்துல என்ன வெளிரங்கம்? புள்ளே கொண்டு போயிட்டு ஆத்துல போடவா, ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, வெறுக்கிறோம், விருப்பம் இல்லை. வெளிரங்கம் வெறுப்பு, வெளிரங்கம் விருப்பம் இல்லை. அல்லாஹ் சொல்லாத உங்களுக்கு கைர. அல்லாஹ் எப்படி கைர வச்சார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை திருப்பி கொடுத்து
அந்த மூசாட தாயிட உள்ளம் நேரத்தோட இருந்த பதட்டம், ஃபிரௌன் ஆட்கள் வந்து இப்ப கொண்டுருவாங்க என்ற பதட்டம் இப்ப இல்ல. இப்ப தைரியம், எவன் வந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்? ஃபிரௌன் இந்த நாட்டு அரசர் தந்திக்கிற புள்ள, நாட்டு அரசருடைய மனைவி தந்திக்கிற புள்ள, இது யாரும் கை வைக்கலாம். பதட்டம் போயிருச்சு, பயம் போயிருச்சு, கவலை போயிருச்சு. எல்லாம் பெய்த்தாலும் வசதி, மாளிகையில இருந்து சம்பளம், மாளிகையிலிருந்து சம்பளம். இந்த எல்லா கயிறும் வைத்து, பயம் வைத்து, சஞ்சலம் வைத்து, கவலை வைத்து, குடும்பத்து வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு திண்டு குடிச்சு கொண்டு இருக்கிற அளவுக்கு சல்லிவார அளவுக்கு அல்லாஹ் கயிற வச்சான். எதுல? வெளிரங்கத்துல விருப்பம் இல்லாத ஒன்றை செய்யுங்கோ அல்லாஹ் சொல்றான். ஆனா அசான் தக்ரஹு ஷையன், உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம், அதுல உங்களுக்கு அல்லாஹ் கயிறை வச்சிருக்கிறான். இதுக்கு மாத்தமாக வாசான் துஹிப்பு ஷையன், நீங்க ஒரு விஷயத்தை வெளிரங்கத்தை பார்த்து விரும்பலாம், ஆனா அதுல அல்லாஹ் ஷர்ரை வச்சிருக்கலாம். ஷர் இருக்கிறது. என்ன விருப்பம்? மற்றவனோட சல்லிய பார்த்து களவெடுக்கணும் என்ற ஆசை, மங்கொள்ள அடிக்கணும் என்ற ஆசை, விபச்சாரம் செய்ய ஆசை, பொய் பேச ஆசை. ஒரு பொய்ய சொன்னா என்ன கிடைக்கும்? பொய்ய சொன்னா தப்பிக்கொள்ளையிலும், மான மரியாதையை பாதுகாத்துக் கொள்ளையிலும், பொய்ய சொன்ன கொஞ்சம் கூட சம்பாதிச்சுக்கிறேனும், கொஞ்சம் நல்ல போல விளங்குது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறை வச்சிருக்கிறான். கையை களவெடுத்தீங்கன்னா கை வெட்டப்பட வேணும், எவ்வளவு பெரிய கேவலம். விபச்சாரம் செஞ்சீங்கன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு விருப்பம் மாதிக்குது, சந்தோஷம் மாதிக்குது, இன்பம் மாதிக்குது. ஆனா அவருடைய முடிவு என்ன? ஒன்றோ கல்லடிச்சு கொள்ளணும், இல்ல 100 சாட்சி அடி கொடுக்கணும், சமூகத்தில் எல்லாருக்கும் செல்லணும். இவர் இப்படியானவர். பொய் பேசினா அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. இதுக்கு மேல அழகான உதாரணம் காட்டுறான். தபூக் போர். தபூக் போர்ல உண்மையான யகீனுள்ள சஹாபாக்கள் 3 பேரும் போகல, உள்ளத்துல நோய் பிடிச்ச கொஞ்சம் பேரும் போகல. உள்ளத்துல நோய், டவுட், சந்தேகம், அல்லாஹ் ரசூலும் ஏமாத்துறாங்க என்று பேசின ஆட்கள் இப்ப ரசூலுல்லாஹ் தபூக்கு போய் திரும்பி வந்துட்டாங்க. இந்த 2 பேருடைய 2 கூட்டத்தாருடைய நடவடிக்கை வித்தியாசம். யகீனுள்ள சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, ஒரு பொய்ய சொன்னா தப்பிச்சு கொள்ளையிலும், ஒரு பொய்ய சொன்னா தப்பிச்சு கொள்ளையிலும், ஒரு தௌபா செஞ்சு கொள்ளையிலும் தானே, இஸ்திக்ஃபார் செஞ்சு கொள்ளையிலும் தானே, சின்ன ஒரு பொய் தானே, அந்த பொய்ய சொன்னா நல்ல விருப்பம் பொய் செல்ல. இப்ப ஆனா நலவீக்கிறது போல விளங்குது, அது விருப்பம் போல தெரியுது, ஆனா அது ஷர் இருக்கிறது. சஹாபாக்கள் பார்த்தாங்க, எனக்கு உண்மையை சொன்னால் நிச்சயமாக என்ன சரி தண்டனை கிடைக்கும், உண்மையை சொன்னால் எனக்கு கஷ்டம் இருக்கிறதுன்னு தெரியும், வேண்டிய கஷ்டம் வரட்டும், வேண்டிய சிரமம் வரட்டும், உண்மையை தான் பேசுவேன். சகல பெரியார்களே, கசப்பு, கஷ்டம், அல்லாஹ்வுடைய உத்தரவை செய்யறது செஞ்சாங்க, உண்மையிலே கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. 50 நாள் தண்டனை, 50 நாள் ஊரை விட்டு ஓரமாக்கி அனுபவிச்சாங்க. பரவாயில்லை, நான் உண்மையை சொல்லிட்டானே அனுபவிக்கிறேன், இதுக்கு மேல் தான் சோதனை. 50 நாளைக்கு பிறகு குர்ஆனுடைய ஆயத்து வருது, அல்லாஹ் இவர்களுக்கு தௌபாவை நசீபாக்கி விட்டான், மன்னித்து விட்டான், இவர்கள் உண்மையானவர்கள். இதே நேரத்தில் இன்னொரு கூட்டம், இந்த காப், இந்த ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் உண்மையை சொல்லி கஷ்டப்பட்டது போல இன்னொரு கூட்டம் எந்த கஷ்டமும் படையில. கொஞ்ச நாளைக்கு பொய்ய போயிட்டு சொன்னாங்க, பொய் காரணங்களை சொல்லி தப்பிச்சு கொண்டாங்க. இப்ப அவங்களுக்கு தண்டனை ஒன்றும் இல்லை, அவங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு. அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான், பொய்யர்கள். அல்லாஹ் சாட்சி சொல்றாங்க, இவர்கள் பொய்யர்கள் என்று. கேவலப்பட்டு போனாங்க, காலாகாலம் கேவலம், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளானாங்க. அன்பான சகோதர பெரியார்களே, யகீன் வரும். உண்மையை பேசுறதுக்கும் யகீன் வேணும், நியாயமா நடக்கிறதுக்கும் யகீன் வேணும், பொய்ய சொல்லாம இருக்கிறதுக்கு யகீன் வேணும்.
இது யகீன் இல்லா போனதுனாலதான் இன்றைக்கு நாங்க கொஞ்சம் இன்பத்தை பார்த்துட்டு விழுந்துடுறோம், பெரிய கஷ்டத்துல மாட்டிக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய யகீன் எங்க கொண்டு போய் சேர்த்துச்சு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய யகீன் எங்க கொண்டு போய் சேர்த்துச்சு? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உடனே அறிவிச்சு கொடுத்தான். எப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தள்ளினாங்களோ சகோதரர்கள், ஃபஅல்கூஹு ஃபீ கயாபத்தில் ஜுப், தள்ளி விட்டாங்களோ, அல்லாஹ் ஃபஅவ்ஹைனா இலைஹி லதுனபிஅன்னஹும் பிஅம்ரிஹிம் ஹாதா வஹும் லா யஷ்உரூன். அல்லாஹ் உடனே சொல்லி கொடுத்தான், யூசுப் நீங்க இந்த செய்தி எல்லாம் ஒரு நாளைக்கு உங்களோட சகோதரருக்கு சொல்ல போறீங்க, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வரப்போகுது. அல்லாஹ்வுடைய வாக்கில யகீன். பஜார்ல விற்கப்பட்டாங்க, அரச மாளிகையில போயிட்டு மாட்டிக்கொண்டாங்க. சகோதர பெரியார்களே, கடைசியில போயிட்டு எங்க போயிட்டு சேர்ந்தாங்க? நாட்டுடைய பொருளாதார மந்திரியாக பேசினாங்க. அல்லாஹ் உலகத்திலே கண்ணியப்பட்டு அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில யகீன் வரும். இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த யகீன் எவ்வளவு? நாங்க எல்லாரும் விளங்கணும், இன்றைக்கு உம்மத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம், அழிவு எல்லாத்துக்கும் காரணம் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில எச்சரிக்கையில யகீன் இல்லாம. இந்த யகீனை உண்டாக்குறதுக்குரிய வழியை பார்க்கணும். அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத் தாலீம், தாவத் தாலீம் படிங்க, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை படிங்க, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை படிங்க, தீன படிங்க. தீன படிச்சதோட என்ன செய்யுங்க? தாவத் செய்யுங்க, தாவத் செய்யுங்க. மக்களுக்கு ஏவக்கூடிய மக்களா மாறுங்க, பாவத்தை தடுக்கிற மக்களா மாறுங்க. மிச்சம் பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க தாவத் என்ன சொல்றது? தப்லீக் ஜமாத்துல வேலை, தப்லீக் ஜமாத்துல தாலீம், தப்லீக் ஜமாத்துல வேலை, அவங்களோட வேலை நினைச்சு கொண்டீங்க. அன்பான சகோதர பெரியார்களே, நாங்க நல்ல விளங்கணும், இந்த வேலை யாருங்க? இந்த வேலை யாருங்க? ஒரு ஆயத்து சொல்லுது, அல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியா பஅத் யஅமுரூனஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். மூமின்கள் எல்லாரும், அது யாரு? ஷாஃபி, மாலிக், ஹனஃபி, ஹம்பலி, ஷாதுலியா, காதிரியா, நக்ஷபந்தியா, ரிஃபாய், என்னென்னலாம் உலகத்துல கலிமா சொன்ன மக்களா அல்லாஹ் சொல்ல, மூமின்கள் எல்லோரும் அவர்களுக்கு மத்தியிலே ஒருத்தருக்கொத்தர் உதவியாளர்கள், ஒருத்தருக்கொத்தர் பொறுப்பாளர்கள். என்ன செய்யணும் அவங்களுக்கு இடையில? அவங்களுக்கு என்ன செய்யணும்? அது ஷாஃபியா ஆயிக்கலாம், ஹனஃபியா ஆயிக்கலாம், அது ஷாதுலியாவா ஆயிக்கலாம், காதிரியாவா ஆயிக்கலாம், யாராயிருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன செய்ய வேணும்? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். கலிமாவின் அடிப்படையில் அவங்களுக்கு மத்தியில் எல்லோரும் நல்லதை ஏவுற மக்களாக, பாவத்தை தடுக்கிற மக்களாக மாற வேணும். இது யார்ட அடையாளம்? ஈமான் கொண்ட மக்கள் அடையாளம். இது தப்லீக் ஜமாத் வேலை, ஈமான் கொண்ட மனுஷன் வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேலையை ஏதோட சம்பந்தப்படுத்தினாங்க. சொன்னாங்க, உங்களுக்கு யாருக்கு ஏழுமோ கையால பாவத்தை தடை செய்யுங்க. ஏலாரா அவர்கிட்ட போய் உட்கார்ந்து வாயால பேசுங்க, நாவால பேசுங்க, ஆசை விட்டுங்க, எச்சரிக்கை செய்யுங்க, அன்பா பேசுங்க, நளினமா பேசுங்க, அவரை பேசி பாவத்திலிருந்து பாதுகாங்க. அது உங்களால செய்யறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கலையா? அப்படியான சந்தர்ப்பத்தை என்ன செய்யுங்க? உங்களுக்கு வாயால பேசுற சந்தர்ப்பம் இல்லை, ஒரு சிரமமான நேரம். இப்படியான நேரத்தை நீங்க என்ன செய்யுங்க? உங்களோட உள்ளத்திலேயாவது ஆத்திரப்படுங்க. ஒரு பாவத்திலையா செய்யறாரு, ஒரு பாவத்தை செய்யறாரு, கவலைப்படுங்க, மனசால வெறுங்க இந்த பாவத்தை. சகோதர பெரியார், ஏன் இது? யாரும் மனதாலையாவது வாகனத்துல போகும் பொழுது அல்லது அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காத பொழுது மனசால அல்லாஹ் பாவத்தை செய்யறாங்களே, தொழுகில்லாமிக்கிறாங்களே என்று யாரும் மனவருத்தப்படுவாரோ இவருக்கு அல்லாஹ் தொழுகையை உடாமிக்கிறதுக்குரிய பாக்கியத்தை கொடுப்பார். இவர் போயிட்டு குடிக்க போக மாட்டாரு, குடிக்காரரை பார்த்து கவலைப்பட்டார். சூது விளையாடுறவங்களை பார்த்து இவர் கவலைப்பட்டால் இவர் சூது விளையாட போக மாட்டாரு. பாவிகளை பார்த்து கவலைப்பட்டால் இவர் பாவம் செய்ய போக மாட்டாரு.
ஏன் அல்லாஹ் வாழ வேண்டிய சொன்னாங்க. கடைசியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு உங்கள்ல மனசாலையாவது இப்படி பாவம் செய்யறாங்களேன்னு வெறுக்கல்லையோ அவங்கள்ட்ட என்ன இல்லையா சொன்னாங்க, அவருடைய உள்ளத்துல கடுகளை வேணும், ஈமான் இல்லை. கடுகளை வேணும், ஈமான் இல்லை. இப்ப விலங்குல நாங்க எல்லாரும் இது ஈமானுடைய உழைப்பு. இது யாரு நல்லதை ஏவுறது, பாவத்தை தடுக்கிறது, தாவத் தன்னுடைய வேலையை ஆக்கிக் கொள்வாரோ அவர்கிட்ட ஈமான் இருக்கிறது அடையாளம். யார்கிட்ட அந்த சுபாவமே இல்லையோ, அதை பற்றிய கவலையே இல்லையோ, சவல்ல பெரியார் நபியாவ சொல்லிட்டாங்க, இது எங்கட பத்துவா இல்ல, நபியாவுடைய பத்துவா, ஒரு கடுகளை வேணுமா அவர்கிட்ட ஈமான் இல்ல. சூரத்துல் அஸ்ரும் அப்படித்தான் சொல்லுது. சூரத்துல் அஸ்ரும் அப்படித்தான் சொல்லுது. முழு உலகத்திலே உள்ள மக்கள் நஷ்டவாளர்கள். நஷ்டத்திலிருந்து வெளியே போறோம்னா என்ன செய்யணும்? ஒரு ஈமான் சீராக்குங்க, ஈமான்ல யகீனை கொண்டு வாங்க, ஈமானுடைய அம்சங்களை கொண்டு வாங்க. இரண்டாவது அமால்கள், அதான் ஈமானுடைய கிளைகள், ஈமானுடைய கிளைகளான அமால்களை கொண்டு வாங்க. தொழுங்க, இபாதத் செய்யுங்க, ஹலால் ஹலால் பேணுங்க, எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. மூணாவது செய்யணும், ஈமான் வந்துட்டு சாலியான அமல் வந்துட்டு. நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ஈமான் கொண்டோம், நான் 5 வக்த் நான் தொழுது கொள்றேன் எனக்கு போதும், நான் நோம்பு குடிச்சுக்கிறேன் எனக்கு போதும், நான் ஜகாத்தை கொடுத்து எனக்கு போதும், ஹஜ் செஞ்சு கொண்ட மற்றவங்களை பத்தி எனக்கு இருக்கு, மற்றவங்களை பத்தி எனக்கு இருக்கு, எனக்கு வேற வேலைக்கு பார்க்கறதுக்கு. அந்த ஈமானோட சாலிஹான அமலோட நிப்பாட்டி கொண்டீங்கன்னா அல்லாஹ் அடுத்தது சொல்றான், வத்தவாஸவ் பில் ஹக்கி. இந்த மேலான தீன ஒருத்தர் மற்றவருக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேணும். மூணாவது, நஷ்டவாளர்கள் வெளியே போறதுக்கு இது எல்லாரும் மீக்க வேணும். வீட்டுக்குள்ள மீக்க வேணும், கடையில மீக்கணும், பஜார்ல மீக்கணும். ஒரு முஸ்லிம் என்ற யாரு பாவத்தை பார்த்துட்டு எங்களுக்கு எடுத்துக்கிட்டா அவன் செஞ்சுட்டு போட்டோம், இவர் முஸ்லிம் இல்ல. முஸ்லிம் என்றா எப்படி பாரு, அவர்கிட்ட போயிட்டு அவருக்கு ஏதாவது 2 பேரை கூட்டி கொண்டு போயிட்டு அவர்கிட்ட உட்கார்ந்து அவருடைய பாவத்திலிருந்து தடுக்கிறவராக, நன்மையை சொல்றவராக, தீன ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொள்ளக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அதை செய்ய போனா வாரது என்ன? அதை செய்ய போனா வாரது கஷ்டம், சிரமம், சோதனைகள், மக்களால் ஏற்றி பேச்சு, பல விஷயங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். அதுக்கு என்ன செய்யணும்? அதை பார்த்து போட்டு 3 நாள் போன, கஷ்டில் போன, 2-3 வீட்டுக்கு தான் போனேன், வீட்டுக்கு வாசல்ல இருந்தே விரட்டி போட்டாங்க, நான் இது போற கஷ்டில போறல, எங்களுக்கெல்லாம் அதை தாங்கி கொள்ளையலாம், நாங்கெல்லாம் ரெஸ்பெக்டான ஆட்கள், எங்களுக்கு அதெல்லாம் சரி வராது. இந்த வீட்டு வாசலுக்கு போனா விரட்டி விடுறது, எங்களை கண்டா மொத்த பார்த்துன்னு போறது, மோத்துக்கு எங்களுக்கு ஏசுகிறது, மோத பார்த்து எங்களுக்கு ஏசு, இதெல்லாம் எங்களுக்கு செய்யலாம் என்ற ஒரு நிலைமை தான் மக்கள்கிட்ட வரும். அது வராமீக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு வழியை தந்தான். என்ன? நீங்க தீன கொண்டு எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொள்ற பழக்கத்தை உண்டாக்கவே வேணுமோ, இதே போல பொறுமையாயிருங்க. சோதனை வரும், கஷ்டம் வரும், மக்கள் ஏசுவாங்கோ, மக்கள் துரத்துவாங்கோ, உங்களோட முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க, உங்களுடைய இப்படி 2ஆம் தரத்துக்கு தான் கணக்கு எடுப்பாங்க. சபர் செய்ய, ஒருத்தருக்கு ஒருத்தர் சபர் செய்யறதையும் பேசிக்கொள்ளணும். இதையும் செஞ்சாதான் பூரணமான மனுஷனாக மாறுவான், சம்பூர்ணமான மனுஷனாக மாறுவான், நஷ்டவாளர்கள் இருந்து வெளியே போவான். என்னை அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தீன் அமளிபாதத்துகள் எல்லாம் செய்யறதோட இந்த தீனை பாதுகாக்கக்கூடிய ஒரு உழைப்பு இந்த தாவத்தோட. நல்லது ஏவுறது, பாவத்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மா வாப்பா கணவன் மனைவி சேர்ந்து ஒரு புள்ளையை பெற்றெடுத்தாங்க, இந்த உம்மா வாப்பாவும் இப்ப எப்படி மாற வேணும்? இந்த புள்ள பெருசாகி வருது, இன்னும் பருவ வயசா அடையல, இப்பதான் 7 வயசு, இப்பதான் பிள்ளைக்கு 7 வயசு, ஸ்கூலுக்கு 2ஆம் படிக்க போயிட்டாரு, இப்ப 7 வயசு.
இன்னும் பருவ வயசு அடைய இல்லை, தொழுகை இன்னும் பரது இல்லை, அந்த பிள்ளைக்கு 7 வயசு பிள்ளைக்கு பரது இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்ன, உம்மாவும் பாப்பாவும் இந்த பிள்ளை 7 வயசாக போலே நன்மையை ஏவுறவராக, பாவத்தை தடுக்கிறவராக, தாவத்து கொடுக்கக்கூடியவங்களாக உம்மாவும் பாப்பாவும் மாற வேணும். அதுக்கு நாம சொல்லப்படாது, என்னடா இது பிள்ளைய பெற்றெடுத்தாலும் தப்லீகாரனா மாறணுமோ, பிள்ளைய பெற்றெடுத்தாலும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் தப்லீகாரனா தாய்க்க வேணுமோ. சகோதர தப்லீகாரர் இல்லை, இந்த உம்மத்தை அப்படித்தான் நீக்க வேணும். இந்த உம்மத்தை அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி படிச்சு கொடுக்க சொன்னாங்க. உங்களோட பிள்ளை 7 வயசு ஆயிடுச்சு, உங்களோட பிள்ளை 7 வயசு ஆயிடுச்சு, ஏஃபோ எப்பல் எவ்வளவு கவனம் செலுத்தலாம் படிச்சு கொடுக்க, ஒவ்வொரு பாஷையை படிச்சு கொடுக்க எவ்வளவு கவனம் செலுத்துறோம், டான்ஸை படிச்சு கொடுக்க எவ்வளவு கவனம் செலுத்துறோம், எத்தனை கூத்தையில படிச்சு கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு, எத்தனை கலாச்சாரத்தை படிக்குது அந்த பிள்ளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 7 வயசு உங்களோட பிள்ளைக்கு வந்தா முதலாவது உம்மா பாப்பா தொழுகையை கொண்டு ஏவுங்க அந்த பிள்ளைகளுக்கு. அண்ணா அந்த புள்ள தொழுகிறது பரது இல்லை, தொழுகிறது பரது இல்லை. உம்மா பாப்பா சொல்றாங்க, மவனே தொழுவாப்பா தொழு. அந்த மவன் தொழலையா, தொழாத்துக்காக இந்த பிள்ளைக்கு பாவம் எழுதுறல்ல, உம்மா பாப்பாக்கும் பாவம் இல்லை. உம்மா பாப்பா 7 வயசு தானே பெருசாகட்டும், அவனுக்கு சொல்லி அவன் எங்க தொலை போற, சும்மா விட்டுருவோம். தொழுகைய பத்தியே அவனுக்கு சொல்றது இல்ல. இமாம்கள் எழுதுறாங்க, அந்த புள்ள தொழுறது பரவாயில்ல இல்ல, இந்த உம்மா பாப்பா தொழுங்கோன்னு சொல்லலாட்டி இவங்களுக்கு பாவம் எழுதப்படும், இவங்களுக்கு பாவம் எழுதப்படும். இவங்களுக்கு கட்டாயம் ஏவணும் அந்த பிள்ளைகளுக்கு, இவங்களுக்கு கடமையான வேலையை செய்யல, இவங்களுக்கு பாவம் எழுதப்படும். அந்த பிள்ளைக்கு கடமை இல்லை, அதனால பாவம் இல்லை. நாங்க விளங்கணும், வீட்டுக்குள்ள இருந்தே இந்த தாவத் ஆரம்பமாகுது. நல்லதை ஏவுறது, பாவத்தை தடுக்கிறது ஆரம்பமாகுது எங்க, வீட்டுக்குள்ளே. அதுக்கு பிறகு வெளியெல்லாம். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இது வீட்டுக்குள்ள இப்படி, ஊர்ல தொழுகை இல்லாம பாவமான செயல்கள்ல யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ, ஒரு கூட்டம் ஈடுபடுறாங்க, இன்னொரு கூட்டம் மஸ்ஜிதோட தொழுகையோட மட்டும் இருந்துட்டு தொழுது முடிஞ்சோட ஓடு மஸ்ஜித் தொழுறது வீட்டுக்கு போறது அதோடு நிக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் அவங்கள்ட்ட போயிட்டு பாவத்தை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. 3 கூட்டம் மீதானே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு சம்பவத்தையே உண்டாக்கு. அதுக்கு பாவிச்சான் அல்லாஹ், மீன்பிடி தொழிலுக்கு போறோம், கடலுக்கு போறவங்க மீன்பிடிக்க, மீன்பிடி தொழில், மீன்பிடி தொழிலுக்கு போறவங்களை அல்லாஹ் இதுக்கு உதாரணமாக ஆக்கினான். அவங்களுக்கு சொன்ன சனிக்கிழமை மீன் பிடிக்க போவான், சனிக்கிழமை போவான், சனிக்கிழமை தான் நிறைய மீன் வார அல்லவாங்க. அவங்க என்ன செஞ்ச, இல்ல நாங்க மீன் பிடிக்கத்தான் போவோம், மீன் பிடிக்க ஆரம்பிச்சோம். மற்ற கூட்டம் வானம் அல்லாத சோதனை வரம் தடுத்தாங்க, கேட்கல. அது கேட்காம இருந்த தொடர் இந்த கூட்டம் 2ஆ பிரிஞ்சிட்டாங்க. ஒரு கூட்டம் சொன்னாங்க, அவனுக்கு சொல்லி வேலை இல்லப்பா, எத்தனை பயணமானவங்க சொல்லியாச்சு, எத்தனை தடவை அவனுக்கு சென்ன, இப்ப பேசி வேலை சொல்லி வேலை அவனோட வேலையை வாரது வரட்டும் அவனுக்கு தானே அப்படின்னு ஒரு கூட்டம் சும்மா இருந்த. மற்ற கூட்டம் சொன்னாங்க, இல்ல 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 நாங்க இந்த வேலையை விட மாட்டோம், அவங்க பாவம் செஞ்சு கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, நாங்க தடுத்து கொண்டே தானே இருப்போம், நாங்க அல்லாஹ் கிட்ட போயிட்டு காரணம் சொல்லணும், அதுக்காக அல்லாஹ் கிட்ட நாங்க தப்போணும். இப்ப கூட்டம் 3ஆ பிரிச்சுட்டாங்களா. அந்த தாவத்தை ஏற்றுக்கொள்ளாம பாவத்தில் ஈடுபட்ட கூட்டத்தை அல்லாஹ் குரங்கா பண்டியா மாத்தினான். அதை மாத்திட்டு அப்படி தாவத்துடைய வேலை செஞ்சவங்களை அல்லாஹ் பாதுகாத்த. அவங்களை நாங்க பிடிச்சோம், இவங்களை பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொன்னான். பாவத்தை தடுத்தவங்களை பாதுகாத்தோம். அப்ப 3வது ஒரு கூட்டம் எங்கட வேலையை நாங்க பார்ப்போம்,
இமாம்கள் தஃசீர் உலமாக்கள் சொல்றாங்க, அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லவே, அவங்கள பத்தி அவங்கள தண்டிச்சதாகவும் சொல்லல, பாதுகாத்ததாகவும் சொல்லல. ஆனா அவங்கள அல்லாஹ் பாதுகாத்து தான் இருக்கிறான், தண்டிக்க இல்லைங்கிறது உலமாக்கள் தஃசீர் உலமாக்கள கருத்து. அப்ப ஏன் சொல்லல? சொல்றதுக்கு தகுதியா? அவங்கள சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது? தகுதி உள்ளவங்க யாரு? அல்லாஹ் வானம் என்ற சின்னத்தை தடுக்கக்கூடியவர்கள், கவலைப்பட்டவர்கள், போனவங்க, கஷ்டப்பட்டவங்க, சிரமப்பட்டவங்க, அவங்கள்ட்ட போயிட்டு கதறினவங்க, அவங்கள பத்தானே பேசணும். அல்லாஹ் சொன்னாங்க அவங்கள பாதுகாத்தோம். அவங்க பேசப்படுறதுக்கு தகுதியானவங்க இல்ல. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, தீன் இது வீட்டுக்குள்ளேயும் வர வேணும், வீட்டுக்கு வெளியே வர வேணும். தாவத்துடைய உழைப்பு, இந்த உழைப்பு நாங்க எல்லாரும் பொறுப்பை விளங்கி, கடமையை விளங்கி நாங்க இந்த வேலையை செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும். மக்கள் அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, எங்களுக்கு சிரமம் போல விளங்கும், நேரம் எடுக்கிறது கஷ்டம் போல விளங்கும், எங்களுக்கு வியாபாரம், எங்களோட தொழில், எங்களோட உத்தியோகம், எங்களோட உலக ஈடுபாடு, எங்களுக்கு என்ன நேரம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லி வச்சிருக்கிறார். அவங்க ஆண்கள் அவங்கள சொல்லாதீங்க. ஏன்? துனியாவுடைய வேலை வெட்டி காரணமாக தீனுடைய வேலை செய்ய டைம் இல்லையா, தீனுடைய அமல்களை செய்யறதுக்கு டைம் இல்லையா, ஆண்கள் செல்லாதீங்க. யாருக்கும் அப்படி சொல்லலாம். எனவே நாங்க துனியாவுடைய வேலை ஈடுபடணும், தொழில் செய்யணும், உத்தியோகம் பார்க்கணும், உலகத்துல ஈடுபட வேணும். மற்ற விஷயங்கள் ஈடுபடுறதோடு எந்த ஒரு காரியமும் இந்த நல்லதே பாவத்தை தடுக்க, தீனுக்காக வெளிக்கிளம்ப, பணத்தை எடுத்துக்கொண்டு, உடல் எடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட போயிட்டு வீடு வீடாக அலைஞ்சி கூட்டி கொண்டு வந்து மக்களை மக்களாக மனிதர்களாக மாற்ற முயற்சிக்கிறதுக்கு தடையாகும். அதுக்குத்தான் இந்த உழைப்பு. இந்த தாவத்துடைய உழைப்புல யாருக்கும் வியாபாரம் செய்ய வாரமண்டோ, கல்யாணம் முடிக்க வாரமண்டோ, புள்ளில் பெற வாரமண்டோ, தொழில் செய்ய வாரமண்டோ, மற்ற வேலை சோசியல் வேலைகள் ஈடுபட வாரம் சொல்றதில்லை. தீன் எல்லாத்தையும் தீனா மாத்துங்கோ, எல்லாத்தையும் தீனா மாத்துங்க. தீனா மாத்தினா மறுமையில லாபம், துனியால லாபம். இதுக்காக நாங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் எங்களோட காலம், நேரங்கள், பணங்களை எடுத்துக்கொண்டு இந்த வேலையை ஒவ்வொருத்தரும், இது ஏண்ட பொறுப்பு, இது என்னுடைய ஒரு பொறுப்பு, அல்லாஹ் எனக்கு தந்தது, இது ஏண்ட கடமை என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியோட நாங்க எல்லாரும் இந்த வேலையை செய்யறதுக்காக வேண்டி, மௌத் வரையில செய்யறதுக்காக வேண்டி நாங்க எல்லாரும் தயாராகணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த நீயத்தோட இந்த கூட்டத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாசம் நான் வெளியாகும் அப்படின்னு எழும பாப்பேன் இன்ஷா. நான் 4 மாசம் தயாரா ஹிம்மத்தோடு எழும பாப்பேன் இன்ஷா. 4 மாசம் மஷூரா படிக்கு போறது, வெளிநாட்டுக்கு போறதோ, பைதல் ஜமாத்த போறதோ, இந்தியா பாகிஸ்தானுக்கு போறதோ, அது எங்க நாட்டுக்குள்ளே வேலை செய்யறதோ, அது 2வது வச்சுக்கொள்வோம். எங்கேயோ நான் 4 மாசம் போறேன் இன்ஷா. எழும பாப்போம் இன்ஷா. 4 மாசத்துக்கு நீயத்துல எழுமு இன்ஷா. இந்த கூட்டத்துல நாங்க போறோம். எழுமு இன்ஷா. எழுமு. வேற யாரு? வேற யார் இன்ஷா அல்லாஹ்? ஹிம்மத்தோடு எழும்போம் மாஷா அல்லாஹ். இன்னும் எழுமும், இன்னும் எழுமும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் எழுமும். இந்த வேலையை பொறுப்பெடுத்துக்கொண்டு எழுமுங்க. யக்கீனை சம்பாதிக்கணும் என்ற ஆசையோடு எழுமுங்க. இந்த யக்கீன் வந்துட்டா எல்லாமே வாழ்க்கை லேசா போயிட்டு, வாழ்க்கை லேசா போயிட்டு. மனைவி கிட்ட யக்கீன் வந்தா வாழ்க்கை லேசி, பிள்ளைகிட்ட யக்கீன் வந்தா வாழ்க்கை லேசி, எங்கள்கிட்ட யக்கீன் வந்தால் வாழ்க்கை லேசா. எழுமுங்க இன்ஷா. எழுமுங்க. என்னென்னமெல்லாம் படிச்சுக்கிறோம் நாங்க. யக்கீனை படிக்கணும், ஈமானை படிக்க வேணும், தாவத்தை படிக்க வேணும். எழுமுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். எழுமுங்க. கூட்டத்திலிருந்து வெளியாகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஹிம்மத்தோடு எழுமுங்க. ஹிம்மத்தோடு எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். எழும்பிக்கக்கூடிய எல்லாரும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, வாழ்க்கையில பரக்கத் செய்வானாக, மௌத்து வல்ல தீன் இஸ்திகாமத் ஆக்குவானாக, முழு உலகத்துக்கு தீனை செல்லக்கூடிய தாயிகள் ஆக்குவானாக. எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். வேற யாரு தயார்? கொஞ்சம் எழுப்பி நில்லுங்க. வேற யாரு இன்ஷா அல்லாஹ்? 4 மாசம் நான் போறேன். எழுமுங்க. எங்க போறேங்கிறத நீங்க பொறுப்புதாரிகளோட மஷூரா பண்ணிக்கோங்க. அது வேற, எங்கன்னு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான இடத்துக்கு போயிடும் மஷூராவோட. ஆனா 4 மாசம் கொடுக்குது. எழுமுங்க இன்ஷா. எழுமுங்க. எழுமுங்க. வேற யார் இன்ஷா? ஹிம்மத்தோடு எழுமுங்க. ஆசையோடு எழும்போனும், யக்கீனோடு எழும்போனும், வேலையை விளங்கி எழும்போனும். யாரும் இந்த தாவத்திலே வேலை செய்யவானா? எல்லாரும் செய்தாங்கிறதுக்கான செய்வாங்க. எல்லாரும் போறாங்க, அப்ப நாங்களும் போவோம். எங்களோட ஊர்ல எல்லாருமே தப்லீக் ஜமாத் தான், எங்களோட மஹல்லால் எல்லாருமே தப்லீக் ஜமாத் தான். அது
நாங்களும் சேர்ந்துக்கிறோம் அப்படி செய்யறவா. இந்த வேலையை விளங்குங்க, இந்த வேலையுடைய பொறுப்பை விளங்குங்க, களிமா சொன்ன மனிதனுடைய பொறுப்பு என்னன்னு விளங்குங்க, குர்ஆன் என்ன சொல்லுது, தீன் என்ன சொல்லுது, பொறுப்பு என்று விளங்கி செய்யுங்க. அதுக்குத்தான் மார்க்ஸ் போடுவான் அல்லாஹ். ஹதீஸ் அப்படித்தான் சொல்லுது. அல்லாஹ் கபூல் செய்யறது நம்பி செய்யறவங்களை தான், அல்லாஹ் கூலி கொடுக்கிறது விளங்கி செய்யறவங்களுக்கு தான். ஹதீஸ் நிறைய அப்படி சொல்லுது எங்களுக்கு. வளமைக்காக செய்யறது எழுவும் இன்ஷா அல்லாஹ். வேற யார்கிட்ட 4 மாசம் அப்படி போங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி போங்க, மேல போங்க இன்ஷா அல்லாஹ். அப்படியே மேல போங்க, அப்படி போங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யணும். போட் போட் எழுவுங்க இன்ஷா அல்லாஹ். வேற யார் இன்ஷா அல்லாஹ்? 3 சில்லாக்கு எழுவுங்க பார்ப்போம். சரி, உங்கள்கிட்ட நான் கேட்கிறோம், நாளையிலிருந்து இந்த இஜித்துமா இந்த கூட்டம் எல்லாம் கூட்டு என்னத்துக்கு? சகோதர பெரியார்களே, இது நாங்க கூட்டுறது எல்லாம் இந்த வேலையை நாங்க எல்லாரும் வாலிபர்கள், வயசாளிகள், நோயாளிகள், ஏழைகள், செல்வந்தர்கள், படிச்சவங்க, சாதாரணமானவங்க எல்லாரும் இந்த வேலையை பொறுப்பெடுக்கணும்ங்கிறதுக்காக ஒன்று சேர்றது. நாங்க எல்லாரும் ஒன்று சேரும் தான் சொல்றோம். எல்லாரும் இந்த வேலையை செய்ய குர்ஆன் சொல்ற வேலை இது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய வேலை. உங்களோட வாழ்க்கையோட அமலுக்கு நீங்க எப்படியே செய்யுங்க. நீங்க ஒரு ஷாதுலியா வாய்க்கலாம், உங்களோட தரிகாபடி அமல் செய்யுங்க. நீங்க ஒரு காதிரியா வாய்க்கலாம், உங்களோட அவுராது படி அமல் செய்யுங்க. நீங்க ஒரு ஷாஃபியா ஆயிக்கலாம், ஷாஃபி படி சொல்லுங்க. ஹனஃபி ஆயிக்கலாம், ஹனஃபி படி சொல்லுங்க. அது விஷயம் வேறு. எல்லாரும் சேர்ந்து மூமின் என்று அல்லாஹ் சொல்றானே, மூமின் வேலை என்ன? தாவத்துடைய வேலை. அதை செய்யும். 4 மாசம் நீயத்தை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சில்லா போறோம். எழுமு இன்ஷா 40 நாள் நாளைக்கு போறேன். எழுமு இன்ஷா அல்லாஹ். ஹிம்மத்தோடு எழுமுங்க, ஆசையோடு எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். 40 நாள் நான் இந்த தாவத்துடைய வேலைக்கு நான் வெளியாகிறேன். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ் ஹிம்மத்தோட. மாஷா அல்லாஹ். இன்னும் எழுமுங்க, இன்னும் எழுமுங்க. நாளைக்கு போறதுக்கு ஏற்கனவே ஜமாத்தும் தயாராகி ஜமாத்தும் எழுமுங்க, புதுசா எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். எழுமுங்க. நாளைக்கு உடனடியா போ வந்திருக்கிறீங்க, அவங்க எழுமுங்க. மற்றவங்களுக்கு உற்சாகமா இருக்கும். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். எழுமுங்க. மாஷா அல்லாஹ். இன்னும் எழுமுங்க, இன்னும் எழுமுங்க, இன்னும் எழுமுங்க. அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் கபூல் செய்வானா, வாழ்க்கையில பரக்க செய்வானா, மௌத் வர்தீன் இஸ்திகாமத் ஆக்குவானா, வாழ்க்கையை முழுதையும் தீனாக ஆக்குவானா. மாஷா அல்லாஹ். இன்னும் எழுமுங்க, இன்னும் எழுமுங்க. 40 நாள் நாளிலிருந்து இன்ஷா அல்லாஹ். 40 நாள் ஜமாத்துல 5 பேர் இருக்கும். மாஷா அல்லாஹ். இதுலயே நாங்க போறதுக்கு 5 பேர் அல்லாஹ் கபூல் செய்வாங்க. மக்ரிப் போறோம், முசாஃபா செய்வாங்க. அந்த 5 பேர் எழுவும் இன்ஷா அல்லாஹ். எழுப்போம். மாஷா அல்லாஹ், மாஷா மாஷா மாஷா. இவங்க எல்லாரும் கூட்டி கொஞ்சம் மேல போங்க, கொஞ்சம் மேல போங்க. பேரை கொஞ்சம் பதிவு மேல போங்க இன்ஷா அல்லாஹ். மேல போங்க. அல்லாஹ் கபூல் செய்யும். எழுவும் இன்ஷா அல்லாஹ். எழுவும். கொஞ்சம் அப்படி மேல போங்க. எல்லாரும் மேல போய் கொஞ்சம் பேரை பதிவு செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படி மேல போங்க. கொஞ்சம் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். எழுமுங்க. நாளை போறங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் தியாகம் செய்யுங்க. நாங்க இந்த கூட்டம் கூட்டுற நோக்கமே இதுதான். பயான் கேட்கறது, என்ன பயான கேட்டு போட்டு போறது, இதெல்லாம் நோக்கமே கிடையாது. வேலையை விளங்கணும், மூமின் என்ற தந்த கடமையில விளங்கணும். இபாதத்துல மட்டும் செஞ்சு போட்டு கியாமத்தினால போயிட்டு நஷ்டமான கூட்டத்தை சேர்ந்துடப்படாது யாரும். வாழ்க்கையில மர உலகத்துக்கு வரையிலாது. தீனை முழுமையாக்கி கொண்டு போகணும். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். 40 நாள். சரி, எங்களுக்கு நாளைக்கு போறதுக்கு முயற்சி செய்யறோம். எங்களுக்கு ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் 2 வாரம் டைம் தாங்க. அந்த ஒரு வாரம் இல்ல 2 வாரத்துக்குள்ள வெளியாயிரும். அப்படியே எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். அப்படின்னு எழுமுங்க. நாளைக்கு போறதுக்கு முயற்சிக்கிறோம். ஆக கூடினா ஒரு 2 கிழமைக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நாங்க பேசிடுவோம். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். எழுமுங்க. அதுக்கு மேல டைம் எடுக்க மாட்டோம். நாங்க 2 கிழமைக்குள்ள எப்படியாவது 3 நாளையில 4 நாளையில 5 நாளையில ஒரு கிழமையில எப்ப எங்கட ஏற்பாடாயிருச்சு வெளியாயிரும். எழுமுங்க. 2 கிழமைக்கு மேல போறது இல்லங்கிட்டு. எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் எழுமுங்க, இன்னும் எழுமுங்க. நிறைய பேர் இருக்கிறீங்களா 6 முறை சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். எழுமுங்க, இன்னும் எழுமுங்க. நேரத்தோட தயாராகாதவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தானே. 2 கிழமை டைம் தரோம். 15 நாள் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய வேலையை சாதிச்சுக்கொள்ளலாம். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். முயற்சிங்க பாப்போம். சில்லா போயிட்டு விடுபட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க. எழுமுங்க, எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். எழுமுங்க. 2 வாரத்துக்கு இடையில போறது யோசிச்சு கொண்டிருக்க வாரம்.
வருஷ ஆரம்பம் இன்ஷா அல்லாஹ் 2 வாரத்துக்குள்ள போய்த்துருவோம். மாஷா அல்லாஹ். இன்னும் யோசி எழும்புறோம். நாங்க எழும்புங்க இன்ஷா அல்லாஹ். எழும்புங்க தைரியமா எழும்பணும். நாங்க வெளியாகி தியாகம் செஞ்சாதான் எங்கட வாழ்க்கையில தீன் வரும், உம்மத்திலையும் தீன் வரும். நாங்க தயார் இல்லை என்றிருந்தால் எங்கள்கிட்ட முழுமையான தீன் இல்ல, உம்மத்திலையும் தீன் வாழ்றது கஷ்டம். பெரிய ஒரு பொறுப்பு உம்மத்தில் இல்லா போய்த்திரும். பாவங்கள் நிறைய ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்வுடைய சோதனைகள் வர ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் பாதுகாப்பு. ஒரு சில்லாத்தான் கேட்கிறோம் 40 நாள் இன்ஷா அல்லாஹ். உடனடியா கேட்கவும் இல்லை. ஒரு 2 கிழமை டைம் தாரு இன்ஷா அல்லாஹ். 2 கிழமை டைம் தாரு. இன்னும் கொஞ்சம் பேர் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் கொஞ்சம் பேர் எழுமு பார்ப்போம். 40 நாளைக்கு ஒரு சில்லாக்கு. எனக்கு தெரியும் உங்களை எல்லாருக்கும் வேலைக்கு தேவைக்கு பல சோழி அளிக்கிறவங்க தான். இல்லாட்டி நாங்கள் எல்லாரும் மலக்குமார். இந்த வேலைகளுக்கு மத்தியில வியாபாரம், தொழில், இவைகள் எல்லாத்துக்கும் மத்தியில நாங்க எங்களையே ஷெட்யூல் பண்றது எப்படி? அல்லாஹ் அந்த வியாபாரிகள் இப்படி இருக்கணும்னு சொன்னானோ அதே மாதிரி நாங்க எங்களை ஆக்கிக் கொள்றது தான் எங்களை கெட்டிக்கார கஷ்டம். யக்கீன் வச்சு எழுப்போம். அல்லாஹ் கிட்ட உதவி கேட்போம், அல்லாஹ்விடத்துல உதவியை தேடுவோம். அல்லாஹ் நல்ல நிலைமை உலகத்தை உருவாக்குவார். எழுவும் இன்ஷா எழுவும். என்ன மேலும் இன்ஷா ஒரு சில்லா கொஞ்சம் அப்படி நீங்களும் மேல போங்க எல்லாரும் மேல போங்க. வேற யார் இன்ஷா அல்லாஹ் இருக்கிறீங்க? ஒரு 40 நாளைக்கு இந்தியாவுக்கு போயிலும், பாகிஸ்தானுக்கு போயிலும், 40 நாள் போயிலும், 2 மாசம் போயிலும், 4 மாசம் போயிலும், இந்தியா பாகிஸ்தானுக்கு பிரச்சனை இல்லை. யாரும் போயிலும் எலமும் இன்ஷா இந்தியா போற ஜமாத் எலமும் இன்ஷா இந்தியா போறதுக்குள்ளவங்க இருக்கிறீங்க எலமும் இன்ஷா எலமும் இந்தியா போற எலமும் இன்ஷா அல்லாஹ். சரி, உங்கள நிறைய பேர் நியத்து வச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் என்ன பேசினாலும் ஒரு ஏப்ரல் மாசம் ஒண்ணு முன்னுக்கு ஈகுது இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நாங்க ஏப்ரல் மாசத்தோட வெளிநாட்டுக்கு நாங்க ஒரு 4 மாசத்துக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு மஷூராவோட இன்ஷா அல்லாஹ் நாங்க தயார் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ். ஏன்னா மஷூரா தந்தா தான் போறோம், இல்லன்னா நாங்க உள்நாட்டுல 4 மாசம் வேலை செய்வோம். மஷூராவோட இன்ஷா அல்லாஹ் 4 மாசம் வெளிநாட்டுக்கு போறோம். ஏன்னா முழு உலகமும் இன்னைக்கு தேவை. முழு உலகமும் இந்த தாவத்திரி உழைப்பின் பக்கம் தேவையுள்ளவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ நாடுகள் ஆண்கள் பெண்கள் அவங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொள்ள இயலாத நிலையில இருக்கக்கூடிய நாடு மீக்குது. சொல்ல தெரியாத நாடிக்கு, கலிமா சொல்ல தெரியாத நாடிக்கு முஸ்லீம்கள், காஃபிரை பத்தி பேசல, முஸ்லீம்கள் கலிமாவை சொல்லிக் கொள்ளையிலா, குரான் இல்ல அவங்கள்ட்ட ஓத, சொல்ல தெரியா, சவல தெரியா. எங்கட காலடி அல்லாஹ் தந்த பணத்தை கொண்டு வெளிநாடுகள்லையும் வேற கால் படட்டும். கியாமத்துடைய நாளில யௌமைதீன் துஹத்திஸ் அஹ்பாரஹா, அந்த பூமியும் அல்லாஹ் கிட்ட சாக்கி சொல்லட்டும், யா அல்லாஹ் மாத்தலையில இருந்து இந்த நாட்டுல எனக்கு மேல வந்து உன்னைய பத்தி பேசினாரு, அது போதும் எங்களுக்கு சொர்க்கத்துக்கு. எத்தனை சாக்கி கூடும் இன்ஷா அல்லாஹ். யாரு அப்படி தயாராகிறீங்க இன்ஷா அல்லாஹ் வெளிநாட்டுக்கு போறது? அப்படி கொஞ்சம் மேல போங்க இன்ஷா அல்லாஹ். மேல போயிட்டு உங்களோட பேர்ல பதிவு செய்யுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யும். மற்றவங்க எல்லாரும் முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அமைதியாயிருங்க. மகரிபுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சி இஷாவுக்கு முன்னால முடிஞ்சிரும். எல்லாம் இஷா அதான் சொல்றதுக்கு முந்தையே எல்லா நிகழ்ச்சிகளும் இன்ஷா அல்லாஹ் முடிவடையும். இப்ப நீங்க கொடுத்தீங்க கொஞ்ச நேரம், அல்ஹம்துலில்லாஹ், இது பொறுமதியான நேரம். தொழுக நோன்பு இபாதத்துகள் வாரத்துக்கு முன்னால அல்லாஹ் காலையில மாலை தஸ்பீஹ கொடுத்திருந்தார். இது பொறுமதியான மாலை நேரம். ஆனால நாங்க அவசரமா வெளி தேவைகளை முடிச்சுட்டு டீ ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க, அதை குடிச்சுட்டு வெளிவாசலுக்கு போயிட்டு ஒது எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்திருந்து நாங்க யாரோட பேசி காய்ச்சி கொண்டு இருக்காம 100 தடவை சுபஹான கலிமா, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்கிற இந்த வார்த்தையை 100 தடவை. அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் வச்சிருக்கக்கூடிய நன்மைகள் வானம் பூமிக்கு இடையில நிரப்பி அல்லாஹ் நன்மையை தரதாக வாக்களிச்சிருக்கிறான். பெருத்த கூலி. அந்த
அமல்களை அடையிறதுக்கு நாங்க என்ன செய்யணும், வேலை வெட்டியில முடிச்சுக்கொண்டு அவசரமா உதவோட வந்து சிக்கல இருக்கணும். அதோட இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்து 100 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 100 தடவை ஸலவாத். நாங்க ஒரு ஸலவாத் ஓதினோமா அல்லாஹ் எங்களுக்கு 10 ரஹ்மத் செய்வான். பாவங்கள் மன்னிக்கப்படும், கவலைகள் போக்கப்படும், பிரச்சனைகள் இல்லாமலாகும், கடன்கள் நீங்கும், நிறைய சிறப்பு. 100 தடவை ஸலவாத் ஓதும். அதுக்கு பின்னால 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவங்கள் மன்னிப்பு கேட்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு அவங்க இஸ்திக்ஃபார் செய்வாங்க, நபிமார்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சு காட்டிக்கிறாங்க. எனவே எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யும். இஸ்திக்ஃபாருக்கு பின்னால் அங்கே உட்கார்ந்து துஆ செய்யும். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை நாட்டுல மக்கள் அநியாயமாக கொல்லப்படுறாங்க, சின்ன சின்ன குழந்தைகள் கொண்டு குவிக்கப்படுறாங்க, எத்தனை நாடுகள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம மௌத்தா போறாங்க, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் எங்களை இப்படி வச்சு உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு முஸ்லீம்களை பத்தியும் கவலைப்படும். இது சஹாபாக்களோட பண்பு இது. ஆனால எல்லாருக்காக துஆ செய்யுங்க, மக்களுடைய ஹிதாயத்துக்காக துஆ செய்யுங்க, இந்த நாட்டு மக்களுடைய ஹிதாயத்துக்காக துஆ செய்யுங்க. எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் இந்த அமைப்புல நேரங்கள் அமைச்சுக்கொள்ளுமா, வீணான நேரங்கள் அங்கீங்க கழிச்சிடாதீங்க. பொறுமதியாக உள்ள கொஞ்ச நேரம் அது இன்ஷா அல்லாஹ் பொறுமதியாக கழிக்க முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி.